ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. Good evening, sir. ஓகே பிள்ளை, இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது? 38 days, sir. என்ன நேத்து 40 நாள், இன்னைக்கு 2 நாள் கூடிட்டா? நேத்து தான் 40 நாள்னு சொன்னீங்க, இன்னைக்கு 38 நாள் ஆயிட்டா? Sir, 10th தேதி எடுக்க என்னது தானே சார் 10th தேதி தானே எக்ஸாம் ஸ்டார்ட். ஓ சரி, 38 டேட், அதாவது இந்த 38 நாள் அளவுல தான் நீங்கிது. ஸோ என்ன இம்ப்ரூவ், எனக்கு 5வது கிளாஸுக்கு வாரீங்க, என்ன இம்ப்ரூவ் ஆவிக்குது உங்கள ஏதாலும் சேஞ்ச் ஒன்று ஆவிக்குதா? ஃபீல் ஆகுதா ஏதோ சேஞ்ச் ஒன்று ஆகின மாதிரி? மாற்றங்கள் ஏற்பட்டிக்குதா உங்களுக்கு? ஓ சார். நல்ல, ஆமா சார். குட் குட். சரி, நாங்க இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா, 1 தொடக்கம் 11 வரைக்குமான 20 மார்க்ஸ் கேள்விக்கான பகுதிக்கு நாங்க எப்படி விடை எழுதுற சம்பந்தமா தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். இப்ப வாரக்கிழமை நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வித்தியாசமான ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். அறிமுகம் நீங்க எழுதணும், முடிவுரை நீங்க தான் எழுதணும், உள்ளடக்கம் வந்து பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எழுதணும். அது வாரக்கிழமை ப்ராக்டிஸ் நாங்க பண்ணிக்கிறோம். சரி, பட் நாங்க இன்னைக்கு, அது வாரக்கிழமை, பட் இன்னைக்கு நாங்க பார்க்க போறதுமா 20 மார்க்ஸுக்கு முழுமையான விட எப்படி இருக்கணும், அது சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைய பாடல பார்க்கிறோம். ஸோ யாரெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இமீடியட்டா அவங்களோட கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம், அதாவது ரெடியாகி வந்திருக்கிறவங்க எல்லாரும் குயிக்கா கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. நான் நேற்று வந்த பிள்ளைகள் அப்படியே வந்திருக்கிறாங்க, கெட்டிக்கார பிள்ளைகள். அதுதான் முயற்சின்றது. அடுத்த பிள்ளைகள் எல்லாம் குயிக்கா ஆன் பண்ணுங்க கேமராவை. ஓகே தென், சரி, ரைட். கேமரா ஆன் பண்ணவங்களுக்கு தான் நான் இந்த கேள்வி கொடுப்பேன், வேற யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. கேமரா ஆன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். சரி, அஸ்ரா. ஆம் சார். அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்திலான தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் பரிசீலிக்குக 20 மார்க்ஸ். ஓகே. ஓகே. அபிலாஷினி. ஓ சார். அரசியல் தத்துவம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை ஆராய்க. ஓகே சார். ஹில்மா. ஓ சார். தாராள மற்றும் சோசலிச அரச மாதிரியான வேறுபாடுகளை விளக்குக. ஓகே சார். ஆயிஷா நிசா. நவீன ஆள்புல அரசின் அங்கங்கள் தொடர்பாக கட்டுரை ஒன்றை எழுதுக. ஓகே சார். ஓகே. நஃப்லா. மந்திரி சபை ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை ஒப்பிடுக. ஓகே சார். லக்ஷி. ஒற்றை மற்றும் சமஷ்டி முறையிடையான வேறுபாடுகளை ஒப்பிடுக. கேள்வி எழுதுங்க, உங்களோட தாள் நான் அந்த கேள்வியை நீங்க எழுதுங்க. ஓகே, வேற யாருக்கு கேள்வி தரப்படல? வீடியோ ஆன் பண்ணியும் கேள்வி தரப்படாத ஆக்கள் யாரும் இருக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ண எல்லாருக்கும் கேள்வி கிடைச்சிட்டு? சார் எனக்கு தரேன். யாருக்குமா? லக்ஷி தந்துட்டேன் நான் உங்களுக்கு. இப்ப லாஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான் தந்தேன். ஒற்றை மற்றும் சமஷ்டி அடிச்சிருக்கிற வேறுபாடுகளை ஒப்பிடுக. ஓகே. சார் எனக்கு ஹிஃபத் மோதல் எனக்கு செய்முறை. இப்பதான் வாரேன். ஹிஃபத் அம்னா. ஓகே. ஹிஃபத் மோதல் தீர்வு செயல்முறையை செய்யுங்க. அம்னா வலுவேராக்கம் மற்றும் தடைகள் சமன்பாடுகளை செய்யுங்க.
சார் எனக்கு அனுஷா இப்பதான் வாங்குறாங்க ஓடி ஓடி ஓடி. ரைட். அனுஷா, உங்களுக்குரிய கேள்வி. ஐக்கிய அமெரிக்க அரசாங்க முறையின் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மேலோங்கி காணப்படுகின்றன ஆராய்க. அனுஷா. ரைட். வேற யாரும் இல்ல தானே? எல்லாரும் கிடைச்சிட்டு. எல்லாரும் கிடைச்சிட்டு. ஓகே, எல்லாருக்கும் கிடைச்சிட்டு. வேற யாருக்கும் இல்ல தானே? லாஸ்டா கேட்கிறேன். வேற யாரும் இல்ல தானே? வீடியோ ஒன் பண்ணியும் கேள்வி கிடைக்காத வேற யாரும் இல்ல தானே? எல்லாரும் கிடைச்சிட்டு தானே? சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, அதாவது ரெடி ஆயிட்டு வராதவங்க இருக்கிறீங்க தானே? ஓ, வீடியோ ஒன் பண்ணாம செய்யலாம். நீங்க அடுத்த பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னா, நான் இப்ப கேள்வி உங்களுக்கு தந்திக்கிறேன் தானே பிள்ளைகள், வீடியோ ஒன் பண்ண பிள்ளைகளுக்கு நீங்க லைவா நீங்க செய்வீங்க. அடுத்த பிள்ளைகள் இனி இயங்கக்கூடிய அடுத்த பிள்ளைகள் யூடியூப் லைவ்ல எல்லாம் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, ஒன் லைவ், அதாவது நீங்க இப்ப லைவ், அதாவது ஜூம் டைம் வந்து பெய்து கொண்டு இருக்கும். சரியா? 27 நிமிஷம் 20 மார்க்ஸ் கேள்விக்கு 27 நிமிஷம் டைம் பெய்துட்டு இருக்கும். அப்ப நீங்க இந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லா மாத்தணும். இல்ல நீங்க எழுதுற ஆக்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க எடுப்பாங்க, நீங்களும் எக்ஸாம் வரும் வரைக்கும், எக்ஸாம் எழுதும் வரைக்கும், எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்க வேண்டி வரும். ஸோ அதனால அவங்க எழுதுவாங்க, நீங்களும் வீடியோ ஒன் பண்ணி பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்யணும்னா ஒரு கேள்வி ஒன்று எடுத்து நீங்க சூஸ் பண்ணி உங்களால இந்த 27 நிமிஷத்துக்கு செய்ய முடியுமா என்றதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அனுப்ப சொல்ற டைமுக்கு நீங்களும் எனக்கு அனுப்பினா சரி. நேற்று கரெக்ஷன் பண்ண மாதிரி இன்னைக்கு நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே. தென் டைமரை நான் ஒன் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வீடியோ ஒன் பண்ண பிள்ளைகளே, உங்களுக்கு கேள்வி தான் தந்துட்டேன். சரியா? 27 நிமிடம் தான் உங்களுக்கு தரப்பட்ட டைம். அந்த 27 நிமிடத்துக்கு 20 மார்க்ஸுக்கான பூரண விடையும் சார் அதில் எனக்கு கொஷின் ஈக்கணும். தரல சார். ஆ, எனக்கு கொஷின் தரல. ஹப்ஸாக்கு தரலையா? ஹப்ஸா, எனக்கும் தரல சார். நீங்க வீடியோ ஒன் பண்ணவே இல்லை, இப்பதான் வந்திருக்கிறீங்க. ஓகே ஹப்ஸா, நீங்க இந்த கேள்வியை செய்யுங்க. அரசியலை கற்பதற்கான பொருளியல் அணுகுமுறையை ஹப்ஸா செய்யுங்க. ஓகே சார். அடுத்த பிள்ளை யாரு? சார் எனக்கு அதுனா அதுனா, நேற்று அதுனா. ரைட். அதுனா நீங்க அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறை, சமூக ஒப்பந்தவாதம் மற்றும் மார்க்ஸ்வாதம் என்பவற்றின் ஆராய். அந்த கேள்வியை செய்யுங்க. சரி சார். ஓகே. வேற யாரும் இல்லை தானே? சரி, ஓகே. இப்போ வந்து அதுனாவும் ஆப்ஷன் குயிக்கா கேள்வி எழுதி கொள்ளுங்க. சரி, 27 நிமிஷம் உங்களோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த 27 நிமிஷத்துக்கும் உங்களோட விட பூரணமா இருக்கணும். எழுத முதல்ல ஒரு சில விடயங்களை மட்டும் ஞாபகத்தை நான் அவளை சொல்லிக்கொள்றேன். இது 20 மார்க்ஸ் கேள்வி. 20 20 மார்க்ஸ் கேள்வி 27 நிமிஷத்துல நீங்க எழுதி இருக்கணும். எழுதி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட விடை 2.5 பக்கம் இருந்தாகணும். அறிமுகம், கலந்துரையாடல், முடிவுரை, இந்த மூணும் கட்டாயம் இருந்தாகணும். கட்டாயம் ஒரு சில கேள்விகளுக்கு பண்புகள் சொல்லப்பட்டிருக்கணும். ஒரு சில கேள்விகளுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கணும். இங்க ஒன்றும் சுருக்க இயலாது, எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சு இதை மைண்ட்ல வச்சு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். உங்களோட டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3, 2, 1. உங்களோட டைம் ஸ்டார்ட்.
ஸ்டாப் ரைட்டிங், ஸ்டாப் ரைட்டிங். நிறுத்துங்க 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 நிறுத்துங்க, போதும் 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 போதும். காலம் கடந்து போயிட்டு, காலம் கடந்து போயிட்டு. கைய கை 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 மேல கைய நஃப்லா, என்ன 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 என்ன. ஆயிஷா கை மேல. ரைட். ஹில்மா, ஹிஃபத்ர. இந்த கண் மட்டும் தான் விளங்குது, தலை இந்த கையை காணல. கை இங்க கீழே எழுதப்படுது தெரியா? ரைட். ஓகே. சரி, இதுக்கு பிறகு ஒரு வார்த்தை என்ன? நஃப்லோட கண் மட்டும் தான் நீங்க இது, கை ஏதோ அசை கொண்டு வர மாதிரி இருக்கு. ஆ, ரைட். ஒரு எழுத்தாலுமே நீ எழுதக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு போனா 3 ஹவர் எங்கால பறக்கும்னு தெரியாது. காலை அவசானம் செல்வான் கொடுத்ததும் பறக்க கொடுத்துட்டு இந்த காலை அவசானம் சொல்ல கொடுத்துட்டு வரத்தானே இருக்குது. நீங்க கொடுக்காட்டியும் பறிச்சுட்டு போயிட்டுருவோம். எனக்கெல்லாம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் எழுத டைம்ல, கடைசி டைம்ல ஒரு சில கேள்விக்கு கடைசி எழுதி கேளாம போயிட்டு பறிச்சுட்டு போயிட்டுருவாங்க, டைம் தர மாட்டாங்க. ஸோ அந்த அனுபவங்களை வச்சு சொல்றேன். ரைட். சரி, எழுதிட்டீங்க தானே? ரைட். இந்நேரம் கடைசி 3 நிமிடம் எப்படியும் உங்களோட எழுத்துக்கள் இந்நேரம் சைனா எழுத்துக்களை பழகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, பார்ப்போம் அதை எப்படி எழுதிருக்கிறீங்கன்னு சொல்லி. சரியா, இப்ப 7:41, 7:45க்கு 2 நிமிஷம் டைம் தாரேன். நீங்க 2 நிமிஷத்துக்குள்ளுக்கும் நீங்க எழுதினதை அப்படியே போட்டோ பிடிச்சி குயிக்கா அனுப்புங்க. போட்டோ பிடிச்சி அனுப்புற டைம்ல ஒரு போட்டோ 7:40க்கு வார, அடுத்த போட்டோ 7:45க்கு வார, அடுத்த போட்டோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு வார. அப்படி இல்லை, குயிக்கா நல்ல கவரேஜ் உள்ள இடத்துல வீடியோ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, குயிக்கா நல்ல கவரேஜ் உள்ள இடத்துல போயிட்டு குயிக்கா அந்த 3ஐயும் ஒரே செகண்ட்லயே அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா இங்க ஸ்கேனர்ல போட்டு எடுக்கணும் குயிக்கா. சரி, வீடியோ வீடியோ ஒன் பண்ணி செஞ்சவங்க ஒன் பண்ணி யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் குயிக்கா 2 நிமிஷத்துக்குள்ள வீடியோ ஆஃப் பண்ணிட்டு குயிக்கா அனுப்புங்க. 2 நிமிஷம் டைம் குயிக்கா அனுப்புங்க.
சரி, ஓகே பிள்ளைகள். பெரும்பாலான மாணவர்கள் அனுப்பிட்டீங்க. ஸோ அனுப்பினவங்களோட பேப்பரை நாங்கள் இப்போ சார் எஸ் நானும் அனுப்பினேன் சார், நீங்க பார்க்கப்படலையே. இப்போ அனுப்பினீங்க. 7:48 போல அனுப்பினேன் சார். திரும்பவும் பேப்பர் வந்தீங்கன்னா ஓகே, ஒரு நிமிடம் தாங்கல, நேரத்தில் அனுப்பணும் பிள்ளைல, டைம் போகுது. சரி, சரி, ஓகே பிள்ளைகள், எல்லாரும் இங்கே அவதானிங்க, டைம் போயிட்டு. சரி, ஓகே பிள்ளைகள், 20 மார்க்ஸுக்கு நீங்கள் எல்லாரும் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்க, எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸை தெரிஞ்சு கொள்ள நீங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் முதல்ல உங்களோட 2025 ஸ்கீமில் இந்த 20 மார்க்ஸ் கேள்விக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, எப்படி எழுதணும் இடை சம்பந்தமாக அவங்களுடைய ஸ்கீம்ல வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க இடத்த நாங்க இந்த இடத்துல கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சால்தான் அடுத்த விஷயங்களை தெளிவாக இணைஞ்சு கொள்ள விளங்கிக் கொள்ள முடியும். ரைட், 20 மார்க்ஸ் கொண்ட புள்ளிகள் வந்து அறிமுகத்துக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முடிவுரைக்கும் 2 மார்க்ஸ், முக்கிய விடயங்கள் கருத்து கலந்துரையாடலுக்கு 16 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 16 புள்ளிகள். அப்படின்னா 8 விஷயம் சொல்லி 8 விஷயத்தையும் தரவா விளங்கப்படுத்திக்கணும். 8 பாயிண்ட்ஸ் சொன்னா 8 மார்க்ஸ், அந்த 8 பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கங்கள் தரவா இருந்தா 8 மார்க்ஸ், அப்போ 16. அடுத்து அறிமுக முடிவுரைக்கு 2 மார்க்ஸ், மொத்தமாக நாங்க 10-12 விஷயங்கள் சொன்னா சரி. இதுல அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ்ல ஒரு அல்லது 2 பந்திகளில் அமையலாம். பொதுவா 20 மார்க்ஸ் கேள்வி அறிமுகம் என்றது 2 பந்தியில தான் இருக்கணும். அதான் நான் மேலும் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஒரு பந்தியில எழுதினவங்க எப்படியோ தெரியும், ஆனா 2 பந்தியில தான் நீக்கணும். ரைட், எவ்வாறாயினும் வினாவை வேறு வடிவத்தில் மீள எழுதுவதாக அமையக்கூடாது. கேள்வியை திரும்ப எழுதி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி விடயத்தின் உள்ளடக்கத்தை அறிமுகம் செய்வதாக அமைந்திருத்தல் வேண்டும். என்ன நீங்க சொல்ல போறீங்களோ அந்த கேள்விக்கான பிரவேசமா இருக்கணும். புள்ளி வழங்கும் போது தரப்பட்டுள்ள விடைக்கு பொருத்தமான விடயங்கள் அறிமுகத்தில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து புள்ளி வழங்குவோம். பலவீனமானோர் பொருத்தமற்றதோர் அறிமுகத்திற்கு புள்ளி வழங்குவதா இல்லையா என்பதை பரீட்சகர்கள் தீர்மானிக்க முடியும். அவர் தான் தீர்மானிப்பாரு. நீங்க சொதப்பி வச்சீங்கன்னு சொன்னா அவரு 2 மார்க்ஸ்ல அரை மார்க்ஸும் போட மாட்டார், வெட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய இயலாது. நல்ல தரமான போதிய அளவு கருத்துக்களை கொண்டுள்ள அறிமுகம், விடைக்கான பிரவேசம், அந்த விடைக்கான பிரவேசம் ஆகியவற்றை கொண்ட விடைக்கு முழுமையான புள்ளிகளை வழங்க முடியும். நல்ல தரமான போதிய அளவு கருத்துக்களை கொண்டுள்ள அறிமுகம், விடைக்கான பிரவேசம் ஆகியவற்றை இருந்தா தான் 2 மார்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. கலந்துரையாடுவதற்கு ஒவ்வொரு விடைக்கான முக்கிய விடயங்கள் கருத்துக்களை புள்ளி வழங்கும் திட்டம் வழங்குகிறது. ஒவ்வொரு விடைக்கான முக்கிய விடயங்கள் கருத்துக்களை புள்ளி வழங்கும் திட்டம்
வழங்குகிறது. பரீட்சகர்கள் புள்ளி வழங்கும் திட்டத்தில் உள்ள விடயங்களை கலந்துரையாடல அறிமுகத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்க தானே, சும்மா நீங்க சொதப்பி வச்சீங்கன்னு சொன்னா அவங்க 2 மார்க்ஸ் தர மாட்டாங்க. ரைட்? ஏன்னா அதுக்குரிய விடைக்கான நேற்றெழுதத்துல நிறைய பேர் கேள்விக்கான பிரவேசமா சொல்லப்பட்டில்லை. அடுத்து போதிய அளவு கருத்து இல்லை, சும்மா சும்மா ஒரு 2-3 வாரில் எழுதி வச்சிருந்தேன். அப்ப அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப 20 மார்க்ஸுக்குன்ற டைம் நல்ல ஆழமா பார்ப்பாங்க. ரைட்? அதே மாதிரி கலந்துரையாட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விடைக்கான முக்கிய விடயங்கள் கருத்துக்களை புள்ளி வழங்கும் திட்டம் வழங்குகிறது. பரீட்சகர்கள் புள்ளி வழங்கும் திட்டத்துள்ள விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா, போதிய அளவு போதிய அளவு விவரிக்க நீங்க விளங்கப்படுத்திக்கிறீங்களா? ஏன்னா 20 மார்க்ஸ் தானே, கட்டாயம் விளங்கப்படுத்திக்கணும். நான் கேள்வி ஸ்டார்ட் பண்ண முதலே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க கட்டாயம் விளங்கப்படுத்திக்கணும். விளங்கப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை புள்ளி வழங்கும் போது சரிபார்க்க வேண்டும். வெறுமனே கருத்துக்களை பாயிண்ட்ஸ் குறிப்பிடுவது ஒரு நல்ல விடையாகுது. பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லக்கூடாது. பாயிண்ட்ஸை நீங்க எழுதி பழகும் போது பாயிண்ட்ஸ் அளவுல குறிச்சு வச்சா சரி, ஆனா விளங்கப்படுத்தும் போது அந்த பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கமும் சொல்லணும். பரீட்சார்த்திகள் தமது கலந்துரையாடலில் சுயாதீன அறிவினை மற்றும் அரசியல் விஞ்ஞான பாடத்துடன் தொடர்புடைய புதிய தகவல்களை முன்வைத்திருப்பாயின் அதற்கு மேலதிக புள்ளிகள் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட மார்க்ஸுக்கு மேலதிகமாக மார்க்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வேணுமா இருந்தா என்ன எழுதிக்கணும்? நான் நேற்றும் படிச்சு சொன்னேன். அப்டேட் நான் பாத்தீங்களா, சொல்லிக்கிறாங்களா? பாத்தீங்களா, போன முறை புள்ளி இப்படிதான் வழங்கியிருக்கிறாங்க. அதாவது பாடத்துடன் தொடர்புடைய புதிய தகவல்களை முன் வச்சிருந்தா அதற்கு மேலதிக புள்ளிகள் 16 மார்க்ஸ் தான் சொன்னா அது 17 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். பிகாஸ் அந்த அப்டேட். எஸ் சார், பவர் கட் ஆயிடுச்சு சார். நான் இப்பதான் பேப்பர் அனுப்புனேன் சார், நீங்க பார்க்கல. ஓகே அனுப்புவீங்க, நான் பார்த்தேன். ரைட். அதே மாதிரி முடிவுரையை பொறுத்த பாருங்க, இந்த கலந்துரையாடல் கட்டாயம் விளக்கமாக இருக்கணும், விளங்கப்படுத்திக்கணும், நல்லா விவரிச்சிக்கணும். சரி, கட்டாயம் விவரிச்சிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டை விளக்கி இருக்கணும். ரைட்? இதுதான் உள்ளடக்கம். அதாவது கலந்துரையாடல் இப்படிதான் இருக்கணும். பாருங்க, இந்த அறிமுகமும் கூட பாருங்க, அவங்களே அறிமுகம் எழுதித்தான் விட கொடுக்குறாங்க கலந்துரையாடல். அப்ப நாங்க எழுதி கொடுக்கணும். ரைட்? முடிவுரை இது வினாவை மீள எழுதுவது அல்ல. திரும்பவும் அறிமுகத்துல சில பேர் வினாவை திரும்ப எழுதுற, முடிவுரையும் வினாவை திரும்ப எழுது. அப்படி அல்ல, அறிமுகம் அப்படி அல்ல. ஒரு சிறந்த முடிவுரை பின்வரும் விடயங்களை கொண்டிருத்தல் வேண்டும். அதை பாருங்க, ஒரு முடிவுரை எப்படி இருக்கணும்னா விடையில் வழங்கப்பட்டுள்ள விடயங்களின் சரியான சுருக்கம் ஒன்றிடம் முன்வைக்கும். ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னா நல்ல மனிதன் பண்புகள் எல்லாம் சொல்லிட்டு உண்மை பேசுவான், நல்லதே செய்வான், நல்லவர்களே கூடுவான், நல்ல விடயங்களே செய்வான் அப்படின்னு நாங்க பண்பெல்லாம் சொல்லிட்டு கடைசி சர்டிபிகேட் கொடுக்குற டைம் தான் முடிவுரை. அதுல சொல்லணும் இவன் ஒரு நல்ல பொடியன் அப்படின்னு சொல்லி. எனவே விடயில் வழங்கப்பட்டுள்ள விடயங்களின் சரியான சுருக்கம் ஒன்றை முடிவுரையில முன்வைக்கும். வழங்கப்பட்டுள்ள விடையின் பகுப்பாய்வு ஒன்றினை முன்வைக்கணும். நீங்க கடைசா அந்த கேள்வியை பத்தி நீங்க எப்படி விளங்கி கொண்டீங்க என்றது முடிவுரையில தான் தெரியும். ரைட்? பரீட்சார்த்தி விடையில் முன்வைத்துள்ள பிரதான வாதங்கள் இவ்வினா பரீட்சார்த்தியின் சுய அவதானிப்பு, பகுப்பாய்வு வாதம் ஆகியவற்றை முன்வைக்கலாம். உங்களோட ஒவ்வொரு டேலண்ட். நீங்க அந்த கேள்விக்கு விடை எழுதும் போது கடைசியில இந்த முடிவுரையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் புள்ள மனப்பாடம் செஞ்சிருக்குதா, விளங்கி இருக்கிறான். ஏன்னா முடிவுரைய ஒரு நாளும் உங்களோட கைட்ல எல்லாம் முடிவுரை இல்லை, கைட்ல முடிவுரை இல்லை, அவன் சும்மா போட்டிக்கிறாங்க. ஸோ நீங்க தான் முடிவுரை எழுதணும். அப்ப அந்த முடிவுரை எழுதும் போது கட்டாயம் உங்களோட ஓன் டேலண்ட் இருக்கணும். அந்த முடிவுரையை நீங்க சொந்தமா எழுதினாலே அவருக்கு விளங்கிடும் இந்த பிள்ளை மனப்பாடம் செய்யல, விளங்கித்தான் எழுதிக்கணும். அப்ப அந்த வீவ்லே தான் எல்லா கேள்விகளையும் பார்ப்பாரு. முடிவுரை 1 அல்லது 2 பந்திகளில் அமையலாம். முடிவுரையும் 1 அல்லது 2 பந்திகள் எழுதிடும். சில நேரங்களில் பரீட்சார்த்திகள் முடிவுரை என குறிப்பிடாமல் தமது விடையினை நிறைவு செய்திருக்க முடியும். இது குறித்து பரீட்சார்த்திகள் அவதானமாக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் முடிவுரைன்னு சொல்லாமலே விடைகளை எழுதியிருக்க கூடும். ஏன்னா ரைட். சரி புள்ளல், இப்ப இதுதான் இந்த 20 மார்க்ஸுக்கான ஒரு வழிகாட்டலாக இயக்குது. சரி, இப்ப 20 மார்க்ஸுக்கு 2.5 பக்கம் நீங்க எழுதிக்கணும், 27 நிமிஷத்துல எழுதிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்று தெரியாது உங்களுக்கு, பார்ப்போம். முதலாவது, நவீன ஆழ்புல அரசின் அங்கங்கள். இதுல இந்த விடைய வாசிக்க இயலாத ஒரு நிலைமை இருக்குது. ஆனா நான் மார்க்ஸ் போடுறேன். 20 மார்க்ஸ் இருந்தா கட்டாயம் நீங்க அறிமுகத்தை 2 லைன்ல எழுதுங்க. நான் இல்லாட்டி 2 மார்க்ஸ் தர மாட்டேன். இதுக்கு 1 மார்க்ஸ் தான்.
நான் விடைய பார்க்கல, விடைய வாசிக்கல, ஆனா மேலோட்டமா நான் போட்டுட்டு போறேன். நான் குரூப்ல வேணா பார்த்து போடுறேன். இதுல இந்த விடை கொஞ்சம் எழுத்தொழுங்கு பலவீனமாக இருக்கிறது, இல்லாட்டி அந்த பிக்சர் எடுக்கப்பட்ட அந்த கேமரா வந்து கிளியர் இல்லை, அதனால தான் ஆயிக்கும். ஸோ அப்படி நான் போடுறேன். ரைட். உள்ளடக்கம் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல எல்லை. கொடுக்கப்பட்ட கேள்வி நவீன ஆழ்புல அரசின் அங்கங்கள் என்றா அந்த இடத்துல வரையறுக்கப்பட்ட ஆழ்புலம் சரி, தேசிய அடிப்படை சரி, அரசாங்கம் சரி, இறைமை சரி. ரைட். முடிவுரைக்கு டிரெக்டா வந்தாச்சு. தென் எங்க அடுத்ததெல்லாம் நவீன ஆழ்புல அரசிட பண்புகள் எங்க? அடுத்தது இந்த நவீன ஆழ்புல அரசு சம்பந்தமாக அறிமுகத்துல வெஸ்பாலியா உடன்படிக்கையை பத்தி சொல்லிக்கணும். வெஸ்பாலியா உடன்படிக்கையின் ஊடாகத்தானே நவீன அரசுகள் எல்லாம் தோன்றிச்சு. அந்த அறிமுகத்துல வெஸ்பாலியா உடன்படிக்கையை பத்தி சொல்லிக்கணும். அறிமுகத்துல வெஸ்பாலியா சொல்லப்பட்டிருந்தது. நவீன ஆழ்புல அரசிட பண்புகள் என்னொன்று இது ஒரு செக்ஷன். அந்த பண்புகள் என்ன சொல்லப்பட்டில்லை. ரைட். டிரெக்டா இது 10 மார்க்ஸுக்குரிய விடை தான் இது. 10 மார்க்ஸுக்கு தான் இப்படி ஒரு பந்தில் அறிமுகம், இந்த 4ஐயும் டிரெக்டா 4 மட்டும் டிரெக்டா சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குற முடியும். இது 10 மார்க்ஸுக்குரிய விடை தான் இது, 20 மார்க்ஸுக்கு அல்ல. ரைட். தென் இதுல உள்ளடக்கத்துக்கு வந்துக்கிற விஷயம் சரி, பண்புகள் இல்லை. தென் பண்புகளுக்குரிய மார்க்ஸ் இல்லை. இதெல்லாமே இதுக்குரிய விளக்கம். முடிவுரை நாங்க முடிவுரை கொஞ்சம் நீளமா எழுதிக்கிறாங்க. நான் முடிவுரை மேலே கூறியவற்றை கூட்ட அப்படியே முடிவுரைய அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேலே கூறியவற்றை தொகுத்து நோக்குகின்ற போது நவீன ஆழ்புல அரசின் அங்கங்களாக ஆழ்புல எல்லை, தேசிய அடிப்படை, அரசாங்கம், இறைமை என்பன எவ்வாறு அரசின் இயக்கத்துக்கு பங்களிக்கின்றது என்பதை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். மேற்குறிப்பிடப்பட்ட முதல் 3 கூறுகளும் அரசுக்கு இருந்தாலும் கூட இறைமை இல்லாவிட்டால் அதனை அரசொன்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த 4 கூறுகளுடன் 1991ஆம் ஆண்டு மொண்டிவிடியோ உடன்படிக்கை மூலம் சர்வதேச அங்கீகாரம் என்ற ஒரு கூறும் அரசின் இயக்கத்துக்கு அவசியமான ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முடிவுரைக்கு 2 மார்க்ஸ் தரேன். அப்படி பெஸ்ட் முடிவுரை பெஸ்ட். ஏண்டா இந்த இதுல வந்து கட்டாயம் என்ன சொல்லப்பட்டிருக்கணும்னா மொண்டிவிடியோ தற்காலத்துல சர்வதேச அங்கீகாரம் இல்லாம இப்ப ஒரு நாடுன்னு சொல்லி ஒண்ணு அங்கீகரிக்கணுமாக இருந்தா நிலைமைக்கணும், தேசிய அடிப்படைக்கணும், இறைமைக்கணும், அரசாங்கம் இருக்கணும். இதெல்லாம் இப்ப இதுக்கு மேலதிகமாக சர்வதேச அங்கீகாரமும் தேவையாக மாறிட்டு, அப்ப அது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தென் முடிவுரை பெஸ்ட். முடிவுரையில குறை பிடிக்கிறதுக்கு ஒன்று மேல முடிவுரைக்கு 2 மார்க்ஸ் நான் அப்படியே தரேன். அதுல நான் குறைக்க மாட்டேன். நல்ல ஒரு முடிவுரையாக இருக்குது. உள்ளடக்கத்துக்கு 16 மார்க்ஸ் தானே. 16 மார்க்ஸ்ல பண்புகள் என்ன சொல்லப்பட்டில்லை. சரி, பண்புகள் என்ன சொல்லப்பட்டில்லை. அப்ப நான் 4 தரமாட்டேன். 4 மார்க்ஸ் 16ல 4 தரமாட்டேன். அப்ப மீதி 12 தான் இருக்குது. தென் 12ல அந்த 4மே சொல்லப்பட்டிருக்குது. 4 சொல்லி 4க்குரிய விளக்கமும் சொல்லப்பட்டிருக்குது. ரைட். தென் நான் இந்த இடத்துல 4 சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதானே. தென் நான் 10 மார்க்ஸ் இதுக்கு தாரேன். 10 தாரேன். ரைட். அறிமுகம் வந்து போதாது 1. தென் 10, 11 அதே மாதிரி முடிவுரை 2 மார்க்ஸ். 10, 11, 13 மார்க்ஸ் தான் இந்த இதுக்கு. 20க்கு 13. இது யாரு விடைமா? ఏంట సార్ யார் ஆள்? ஆயிஷா. ஏன் அறிமுகத்தை 2 லைனுக்கு எழுதல? అదేదో టైం పోమేంటి சொல்லி ஷார்ட் ஆக்கி எழுதிட்டேன் சார். ஓகே. இந்த விடையை நீங்க இதுக்கு முதல்ல எழுதி பழகினீங்களா? ஓ சார் பழகி. தென் அப்படியே பண்பு பாஸ் பேப்பர்ல பண்பு இருக்குது தானே. இந்த நவீன ஆழ்புல அரசோட இந்த பண்பெல்லாம் குறிப்பிட்ட நவீன ஆழ்புல அரசுண்டு வேற ஒரு இது உண்டு தான் நான் பார்த்தேன். இந்த பண்புகள் எல்லாம் குறிப்பிட்டு எழுதுறது வந்து நவீன ஆழ்புல அரசுன்னு அந்த ஒரு இது மட்டும் 10 அதுதான். மார்க்ஸ் எழுதுறது மாதிரி. ஓகே, அதை நீங்க எழுதலையா? அப்ப இல்ல பண்பு எழுதல, அங்கங்களை என்று கேட்கும். இந்த 4 மட்டும் தான் வரும் சுட்டி எழுதினேன். இல்ல இப்படித்தானேம்மா, இது 20 மார்க்ஸ் என்றாலும் நீங்க அங்கங்கள் என்று கேட்டாலுமே நீங்க பண்பு எழுதித்தான் ஆகணும். ஏண்டா இது 20 மார்க்ஸ் கேள்வி. 10 மார்க்ஸ் கேள்விக்கு தான் அப்படி அந்த பெருசா விளக்கங்கள் ஒன்றும் தேவையில்ல, டிரெக்டா போறது. 20 மார்க்ஸ் கேள்வினா கட்டாயம் அந்த இடத்துல பண்புகள் சொல்லப்படணும். சரி, பண்புகள் சொல்லப்படாட்டி தான் இது நவீன அரசு முறையின் தேசிய அரசிட பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. ரைட்.
அப்ப அடுத்தது அதுக்குரிய சில விளக்கங்கள் வெஸ்பாலியா உடன்படிக்கை சம்பந்தமான ஒரு நிலை அந்த இது சொல்லப்பட்டிருக்குது. அதுகள் எல்லாம் சொல்ல வெஸ்பாலியா வந்தே இல்லை. வெஸ்பாலியா தானே மெயின். வெஸ்பாலியா வந்தில்ல. நவீன தேசிய அரசு முறையோட பண்புகள் வந்தில்ல. நான் அனுப்பின விடைய பார்க்கலையா ஆயிஷா? ஆயிஷா, இல்ல சார், இல்ல சார். நான் வந்து இப்ப இந்த விட வந்து கொடுக்கறது வந்து 2028 பேஜுக்கேனா? அப்படித்தானே? 28 பேஜுக்கா கொடுக்குற? இல்ல சார், யாருக்கு தார? எங்களுக்கு தான். தானே. அப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட செஞ்சதுல அர்த்தமே இல்லாம போயிட்டுருமே. இப்ப விட தந்தும் நீங்க இது பாருங்க, இது வெளிப்புள்ளைகள் வந்து என்ன தெரியுமா செய்யறாங்க, யூடியூபை பார்த்துட்டு என்கிட்ட வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, அந்த பிடிஎஃப் தாங்க சார். பிடிஎஃப் தாங்க சார், நான் படிக்கணும் முடியும். பிடிஎஃப் எங்களுக்கு அனுப்பிடுமா? உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிட்டுமே தான் பிடிஎஃப். அது வீடியோ ஓகே சரி. இப்ப நீங்க பிடிஎஃப் அனுப்பி அந்த பிடிஎஃப் படிக்கலையே. பிடிஎஃப்ல பாருங்க, இல்ல இப்ப சரி 20க்கு 13 எடுத்துருக்கிறீங்க, எழுதி பழகிருக்கிறீங்க. அறிமுகம் இந்த சில சில பிழைகள், அறிமுகம் 2 லைனுக்கு உடைச்சு எழுதிக்கணும். மற்றபடி பண்புகள் எழுதப்பட்டிருக்கணும். வெஸ்பாலியா உடன்படிக்கை சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல 7 மார்க்ஸ் இல்லாம போனதே காரணம் அதுதான். வெஸ்பாலியா சொல்லப்படல, பண்புகள் சொல்லப்படல, அறிமுகம் 2 கூட எழுதல. இதனாலதான் அந்த 7 மார்க்ஸ் போயிட்டு ரைட். அதுவும் எழுதி இருந்தா எடுத்து இருக்கலாம் மார்க்ஸ். தென் பிரச்சனையில நல்ல விட கெட்டிக்கார பிள்ளை இவ்வளவு சரி எழுதிருக்கிறீங்களே, அதுவும் 2.5 பக்கம் வந்துட்டு 27 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு எழுதுன சேலஞ்ச் தான். ஸோ நல்ல பிரச்சனை இல்லை. தென் அடுத்தது ஒரு அட்வைஸா சொல்லிக்கொள்றேன். யார் நம்ம ஆயிஷா, இந்த ஆண்டு போடுறதுக்கு தானே கன்ஃபார்மா ஓ, ஆண்டு ஞாபகம் இருந்தா மட்டும்தான் போடணும். சரியாம்மா? சார். ஒரு வேலை மறந்துட்டு இதுன்னு சொன்னா 1990களுக்கு பிறகு இதை வந்து ஆண்டு ஒருவேளை 5-6 ஆண்டு டவுட் இருக்குமாக இருந்தால் 1990களுக்கு பிறகு மொண்டி வீடியோவுடன் படிக்க அப்படியே ஆரம்பிச்சா சரி. ஏன்னா ஒருவேளை நீங்க அது பிழையாகிட்டுண்டா 95க்கு 96 போட்டு இது இல்லைன்னா சும்மா ஒரு மார்க்ஸ் போறது தானே, ஒரு பிழையான வீவை ஏற்படுத்துற மாதிரி. ஸோ அப்ப இந்த பிழைகளை விளங்கி அடுத்த முறை பிழை இல்லாம செய்யணும். சரி ஆயிஷா? சார். ஓகே சரி. இந்த கேள்வி யாருடைய இது என்ன பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல எழுதப்பட்டீங்க? அதாவது அரசியல் கற்பதற்கான பொருளியல் அணுகுமுறையை விவரிக்க. இது யாருடைய? யாரும் இல்ல. நான் மார்க்ஸை போட்டு பாருங்க. அறிமுகம் இந்த பாருங்க ஆயிஷா, இந்த பாருங்க ஆயிஷா, நீங்க அறிமுகம் எப்படி எழுதிக்கிறாங்க ஆயிஷா? ஓ சார், எப்படி எழுதிக்கிறாங்க? 2 பந்திகை. 2 பந்திக்கு எழுதிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா எழுதணும். பாப்பமே இவங்களோட அறிமுகத்தை அரசியல் விஞ்ஞானம் பற்றி ஆராய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மற்றொரு அணுகுமுறை பொருளியல் அணுகுமுறை ஆகும். அடுத்த பிள்ளை இந்த நான் இதுல காட்டுறது வந்து ஜூம் எல்லாருக்கும் ஓகே தானே? நான் வாசிக்கிற மாதிரி உங்களுக்கு வாசிக்க இயலுமா இருக்குமா, இல்லாட்டி ஜூம் பண்ணணுமா இன்னும்? வாசிக்க இயலுமா தான் சார் இருக்கேன். அப்படிதான் மிஷூட சொல்லணுமா, என்னோட சேர்ந்து உங்களுக்கும் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். பொருளியல் அணுகுமுறையா அரசறிவியல். அடுத்த லென்ஸ் யூஸ் பண்ற பிள்ளைகளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கம்மா. ஜூம் பண்ணணுமாமா இல்லாட்டி இது போதுமா? போதுமா இது, இல்லாட்டி ஜூம் பண்ணவா இன்னும் கொஞ்சம்? போதும் சார். சரி. அரசறிவியலானது 4ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானது, 20ஆம் நூற்றாண்டில் அநேகமான அணுகுமுறைகள் வளர்ச்சி. ஃபெஸ்ட்டுக்கு பாருங்க, அரசியலை கற்பதற்கான பொருளியல் அணுகுமுறை தான். ஆனா ஃபெஸ்டில் லைன் அப்படியே அணுகுமுறைகளை பத்தி அப்படி விளக்கி இருக்கிறான். நல்ல, அதுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட். இப்ப இந்த 2வது பந்தி தான் அந்த குறிப்பிட்ட அணுகுமுறைக்கான விளக்கம். அரசியல் பொருளா, வாவ் பிரில்லியன்ட், பெஸ்ட். மேல அழகா அணுகுமுறை பத்தி சொன்னாங்க, ஒரு மார்க்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இப்பதான் கேட்ட கேள்விக்கு விடைக்கு வராங்க. அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்பது பொருளியல் நோக்கில் பார்ப்பது ஆகும் மற்றும் பொருளியல் நோக்கில் ஆய்வு செய்வதும் ஆகும். 19ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் தோற்றம் பெற்ற மார்க்சிய கோட்பாடு இவ்வணுகுமுறை அறிமுகமானது. ஆனா பிரவேசத்தை விட்டுட்டாங்களே. யார் எழுதின? ஏமா பிரவேசத்தை விட்டீங்க? விடைக்கான பிரவேசம் எங்க சர்ஃபா? விடைக்கான பிரவேசம் எழுதல. விடைக்கான பிரவேசம் எதுமா? எது விடைக்கான பிரவேசம்டா? இந்த வகையில் பின்வருமாறு ஆராயலாம்.
இல்லாட்டி நோக்கலாம். இந்த வகையில் பின்வருமாறு ஆராயலாம் நோக்கலாம் என்று சொல்லி அந்த கேள்விக்கான பிரவேசம் இன கொடுக்காதால நான் 1/2 மார்க்ஸ் போட்டேன். 1 மார்க்ஸ் தர மாட்டேன். ஆனா நல்ல இந்த பாருங்க எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ரெண்டுக்கு அழகா இந்த இந்த விடைய வந்து முன்மாதிரி இந்த அறிமுகத்தை நான் முன்மாதிரியா காட்ட பார்த்தேன் இன்னைக்கு எல்லாருக்கும். ஆனா கேள்விக்கான பிரவேசம் இல்லைன்றதால எனக்கு அதை காட்ட இல்லாம போயிடுச்சு. மறந்துட்டா சர்ஃபா இல்லாட்டி தெரியாதா? மறந்துட்டேன் ஓகே sister. சரி பிரச்சனை இல்லை பார்ப்போம். அரசியல் பொருளியல் எண்ணக்கரு முதன்முதலா 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஐரோப்பிய சிந்தனையாளர் ஓகே அறிஞர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. பொருள் உற்பத்தி வர்த்தகம் தேசியவாதம் முக்கியமான பொருளாதார அடிப்படையை பத்தி சொல்லியிருக்குது. கால் மார்க்ஸ் ஆய்வின் புதிய விசேடமா பொருளாதாரத்தை ஆய்வதற்கு கால் மார்க்ஸ்ட முக்கியத்துவத்தை சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொருளியான முறை ஆய்வு செஞ்ச விடயத்தை சொல்லியிருக்குது. வரலாற்று பொருள் முதல்வாதத்தின் ஊடாக தான் இது வந்த ரைட் வரலாற்று பொருள் முதல்வாதத்தினுடைய அடிப்படைகளையும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது விமர்சன ரீதியான அரசியல் கற்கை சமூக ரீதியா ஓகே இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இனதா போதியதாக இல்லையே. விளக்கம் இன்னும் கொஞ்சம் எழுதிக்கலாமே. ரைட் முடிவுரை பார்ப்போமே. எனவே தொகுத்து நோக்கின் பொருட்கள் ஆனா நான் இதை பார்த்தோன்னே சொல்லவா 2 மார்க்ஸ் விட கொடுக்கணுமாக இருந்தா 2 மார்க்ஸ் இந்த முடிவுரை கொடுக்கப்படணுமா இருந்தா கொஞ்சம் பார்க்குற டைமே கொஞ்சம் இந்த இப்படியாலும் வந்திக்கணும். இப்ப நாங்க இதற்கு முதல்ல பார்த்தோம் தானே 2 மார்க்ஸ் நான் கொடுத்தேன் யாருக்கு நம்ம ஆயிஷா கொடுத்தேன் அவங்களோட முடிவுரை இருந்தா இதுக்கு தான் இதுக்கு 2 பார்த்த உடனே 2 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த முடிவுரை கொஞ்சம் நீளமாயிக்குது. இது வந்து நீங்க இப்ப எழுதிக்கிற முடிவுரை 10 மார்க்ஸுக்கு ஓகே 20 மார்க்ஸுக்கு அது போதா இன்னும் கொஞ்சம் நீட்டமா எழுதணும். அப்படி நீங்க சுருக்கமா எழுத தரமா இருக்கணும் போதிய கருத்துக்களால சொல்லிக்கணும். எனவே தொகுத்து நோக்கின் பொருட்கள் உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என இரண்டும் அரசுக்கு முக்கிய பணிகள் என்பதால் அரசறிவியலை பொருளியல் அடிப்படையில் படிக்க வேண்டும். எனவே சமூகவியலை உளவியல் பிரச்சினைகள் புறந்தள்ளுவது என்பது ஒரு குறைபாடாக கருத முடியும். நல்ல தரமா இருக்குது ஆனா இன்னும் கொஞ்சம் இழுத்து பொருளியல் அணுகுமுறை ஒரு முக்கியமான ஒன்றாக மாறுகிறது. சமூகத்துள்ள கட்டமைப்புகளை மாற்றுவதற்காகவே பொருளியல் அணுகுமுறை செயற்படுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்களை சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த லைன் கொஞ்சம் போதாது. ஸோ நான் அதுக்கு 1.5 மார்க்ஸ் தரேன். முடிவுரைக்கு 1.5 மார்க்ஸ். அடுத்தது உள்ளடக்கம் வந்து எல்லாம் பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல இது விளக்கம் போதாது. 1 2 3 4 5 விளக்கம் தான் இணைக்குது. விளக்கம் உள்ளடக்கத்துக்கு போதியதாக இல்லை. அந்த விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் நீடிச்சிக்கலாம். ரைட் கொஞ்சம் நீடிச்சிருந்தா நல்ல. நீங்க எழுதினத்துக்காக நான் உங்களுக்கு அந்த இடத்துல 8 மார்க்ஸ் தரேன். உள்ளடக்கத்துக்கு 8 மார்க்ஸ். ரைட் தென் அறிமுகத்துக்கு 1.5 மார்க்ஸ் முடிவுரைக்கும் 1.5 மார்க்ஸ். முடிவுரைக்கும் 1.5 அப்ப 3 உள்ளடக்கத்துக்கு 8 அப்ப 11 மார்க்ஸ். 20க்கு 11 மார்க்ஸ் தான் இதுக்கு போடலும். தென் என்ன பிழை சர்ஃபா என்ன பிழைகள்மா சர்ஃபா உங்களோட பேப்பட்ட பிழைகள் என்ன மிஸ்டேக்ஸ் இந்த பரிசீலிக்கல ஒவ்வொன்றா சொல்லுங்க. முதலாவது என்ன பிழை கேள்விக்கான பிரவேசம் இல்ல. விளக்கம் காணாம இருந்தீங்க. கேள்விக்கான பிரவேசம் பிரவேசம் இல்ல. அடுத்தது விளக்கம் காணல. அடுத்தது முடிவுரையும் போதியதாக இல்ல. அடுத்தது இந்த சமூக கட்டமைப்பை மாத்துறது தான் இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையோட அடிப்படை. அந்த விஷயம் இன்னும் சொல்லப்பட்டில்ல. அப்ப அதுகள் எல்லாம் சொல்லி இருந்தா மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடிக்கும். அதுகள் சொல்லப்படலை. எனவே அந்த விஷயங்களை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் சேர்த்து எழுதணும். சரியா ஃபர்ஸ்டா சாரி சார் ஓகே ஓகேம்மா ரைட். அடுத்தது இதியாட பன்மைத்துவ அணுகுமுறை நான் தரவே இல்லை. பட் எழுதிக்கிறீங்க பார்ப்போம். அறிமுகம் என்றது 2 லைனுக்கு வரணும் தங்கங்களா. 2 லைனுக்கு வரணும். நான் இதை பார்த்தே 1 மார்க்ஸ் தான் தருவேன். அரசியலை ஆராய்கின்ற நவீன அணுகுமுறை எனக்கான அந்த நீங்க எல்லாரும் முன்மாதிரியா இந்த அணுகுமுறை எடுங்க. சர்ஃபட
சர்ஃபடான்னு இந்த அறிமுகம் ஓகே. ஏன்னா அவங்க 2 லைனுக்கு அழகா உடைச்செடுத்திக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பிரவேசம் மட்டும்தான் இல்லை. பட் எல்லாரும் இதையே நீங்க ஐடியா வச்சு கொள்ளுங்க. இப்படிதான் அறிமுகம் 20 மார்க்ஸுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன லைக் ரைட். பன்மைத்துவ அணுகுமுறை அரசியலை ஆராய்கின்ற நவீன அணுகுமுறை பன்மைத்துவ அணுகுமுறை ஒன்றாகும். இது அரசறிவியலுக்கும் ஏனைய சமூக விஞ்ஞான பாடல்களுக்குமா பாடல்களுக்கு இடையிலான தொடர்பினை இலக்கு இவ்வணுகுமுறையில் இடம்பெறும். கேள்விக்கான பிரவேசம் இல்லை, 2 லைன்ல இல்லை. இங்க 2ம் போட இயலாது, ஒன்றும் போடுற நிலைமையில இல்லை. இது ஒன்று போடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது உள்ளடக்கம். இது இன்றைக்கு தான் ஃபெஸ்ட் அழின புள்ளன்னு நினைக்கிறேன். ஏண்டா கவர்மெண்ட்டை கட்டி எழுப்ப போறாங்க இவங்க. அதான் இப்படி நெருக்கி நெருக்கி எழுதிக்கிறாங்க. கவர்மெண்ட்டை யாருமா இந்த புள்ள கவர்மெண்ட்டை கட்டி எழுப்ப போற புள்ள யார் இது? ஏன்னா தாள் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாயிருமே. ஹாஜரா? ஹாஜர் ஹாஜர். என்னமா அப்ப நாட்டை கட்டி எழுப்ப போறீங்களா? அவசரத்துல சரி, அவசரத்துல எழுதினாலும் இவ்வளவு நெருக்கி நெருக்கி எழுதுறீங்க இல்லையா? அப்ப இனி நாட்டை கட்டி எழுப்பத்தான். ஏன்னா அவங்கள்ட்ட தாள் வாங்கினா நாடு லொஸ்ட் ஆயிருமே. தாளெல்லாம் வாங்கி எழுதினா லொஸ்ட் ஆயிரும், பாவம். அப்ப அவங்க முன்னேறணுமாக இருந்தா தாளெல்லாம் வாங்காம அவங்கள்ட்டே வச்சுக்கொள்ளணும். என்ன செய்ய, டெய்லி அதுக்கு இது பண்ணி அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க தாளை. நாம கேட்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு இல்லையா கொண்டு வர, அவங்க சும்மா டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கொள்றது. என்ன செய்யணும் ஹாஜர்? ஒவ்வொரு லைனாலும் இடைக்கிடைக்க ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். சரிம்மா? ஓகே. சரி. இதுல பன்மைத்துவ அணுகுமுறையோட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏனைய பாடங்களோட தொடர்பு, குறிப்பா அந்த 3 காலகட்டமும் சொல்லப்பட்டிருக்கணும். கிரேக்க உரோம 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறாக சமூக பாடல்களுடன் அரசறிவியல் காலமாக தொடர்புபட்டு இருந்தது. ஓகே, அதுவும் சரி. அடுத்தது பன்மைத்துவ அணுகுமுறை ஒரு நாளும் 20 மார்க்ஸ் கேள்விக்கு வரப்போறது இல்லை. ரைட். இந்த பாருங்க, பன்மைத்துவ அணுகுமுறையின் பண்புகள், நவீன அணுகுமுறை சமூக பாடல்களுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணி எழுதினது, பயன்படுத்தி அறிஞர்கள் அரிஸ்டோ, ரூசோ, எடாம் ஸ்மித். பன்மைத்துவ அணுகுமுறை மேக்ஸ் வெபர். நூல்கள் லைசியம் ஒரு நூல் ஒன்று இருக்குதா? இன்றைக்குதான் நான் கேள்விப்படுறேன் லைசியம் நூல் உண்டு சொல்லி. லைசியம் நூலா? சார் கல்வி நிலையம், அது கல்வி நிலையம். கல்வி நிலையம் அகாடமி நூலா? அது சும்மா அது இப்படிதான் சும்மா அடிச்சு விட்டதுதான் இதெல்லாம். என்ன ஹாஜர் அப்படித்தானே? என்ன சரி, எழுதுவோம் எழுதினதுதான் இது. ரைட்டுங்களா? முடிவுரையும் இன்னும் சொல்லப்பட்டில்லை. முடிவுரை இப்படி எழுதி இல்லை. சரி, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் கேள்விக்கு சம்மதம் இல்லை. அடுத்து இது 10 மார்க்ஸுக்கு தான் இந்த கேள்வி வரும் இல்லை. ஏன்னா பன்மைத்துவ அணுகுமுறைக்கு உங்களோட டியூட்ல நோட்ஸ் இல்லை. அப்ப 20 மார்க்ஸுக்கு அவங்க தரப்போறது இல்லை. அறிமுகத்துக்கு 1 மார்க்ஸ், நான் 10 மார்க்ஸுக்கு இன போட்டுட்டேன் உங்களுக்கு. சரியா? அறிமுகத்துக்கு 10 மார்க்ஸுக்குன்னு சொன்னா இன்னும் அரை மார்க்ஸ் தான் போட இயலும். சரியா? கேள்விக்கான பிரவேசம் இல்ல, அரை மார்க்ஸ். அடுத்த உள்ளடக்கத்துக்கு ஒரு 5 மார்க்ஸ் போடலாம். உள்ளடக்கத்துக்கு 5 மார்க்ஸ் போடலாம். முடிவுரை ஃபெயில். அது முடிவுரை இல்ல, சும்மா ஒரு பந்தியா தான் எழுதிக்குது. எனவே இதுக்குரிய மொத்த மார்க்ஸ் 10க்கு தான் நான் போட்டேன்னா 10க்கு 5 தான். ஸோ விட்ட பிழைய திருத்தினா சரி. அதாவது முடிவுரையும் அறிமுகமும் ஒழுங்கா செப்பரேட்டா எழுதினா அதுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். முடிவுரையும் அறிமுகமும் செப்பரேட்டா இல்லை, உள்ளடக்கத்துள்ளுக்கு சம்மந்தம் இல்லாத விடைகள், இது தேவையான விடைகள் இல்லை, அதுகளை திருத்தி எழுதினா மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். அடுத்தது இதுல அறிமுகம், அதாவது ஃபர்ஸ்ட் பக்கம் செகண்ட் பக்கம் எதுன்னு தெரியாம இருக்குது. யாருடமா இது? யாரு? அனுஷா. இதுல இந்த 2 பேஜ் மட்டுமா நீங்க எழுதின? 3 பேஜ் இருக்கு சார். 3 பேஜ் இல்லையே, 2 பேஜ் தான் வந்திருக்குது. 2 பேஜ் தான் வந்திருக்குது. நீங்க எழுதின 2 பேஜை பத்தி பார்த்தா இதை பார்க்கவே இல்லாத அப்படி. ஏன்னா அது அறிமுகம் இல்லாம இப்படி பாக்குற இல்ல. முக்கியமா 2 பேஜ் தான் வந்திருக்குது. உங்களோட கேள்வி என்னமா? ஐக்கிய அமெரிக்காவின் மத்திய அரசாங்கம்
மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரும். வளர்ச்சி அந்த மாதிரி. ரைட். இப்போ முடிவுரையை பத்தி பார்ப்போமே. முடிவுரை எப்படி எழுதிக்கிறாங்க. எனவே தொகுத்து நோக்கும் போது எங்க முடிவுரைன்னு போடுற இல்லையா அனுஷா? பாருங்க, முடிவுரைன்னு போட்டு இல்லையம்மா, முடிவுரைன்னு போடணுமே. இது நேற்றைய கிளாஸ்ல வந்தது இப்படியா நடக்குது. முடிவுரைன்னு போட்டிக்கணும். எனவே தொகுத்து நோக்கும் போது மேற்குறிப்பிட்ட காரணங்கள் மூலம் அமெரிக்காவின் மத்திய அரசின் அதிகாரம் அதிகரிக்கின்றன. இவ்வாறு காணப்படுமாயின் அங்கு சர்வாதிகாரத்தன்மை காணப்படும். எனவே அமெரிக்கா அமைப்பில் இருந்து விலகி ஒற்றையாட்சியை தழுவி உடையதாக இருக்கும். தழுவக்கூடியதாக ஒற்றையாட்சின்னு எப்படி நாங்க சொல்றேன்? அப்படி சொல்லலா, ஒற்றையாட்சின்னு சொல்லி முடிவுறப்பில ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லல. அது முடிவுறப்பில எப்படி நாங்க ஒற்றையாட்சின்னு சொல்றோம்? அது சமஷ்டி தான். அதிகாரம் கூட கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதிகாரம் கூட்டிகிட்டே போகுது மத்திய. அதுக்காக நமக்கு ஒற்றையாட்சின்னு சொல்லலுமா? அப்படி சொல்லல. அது பிழையான விட. ரைட். அது பிழையான விட. பிரித்தானியா வந்து ஒற்றையாட்சியிலேருந்து மாறி வருதுன்றதுக்காக நம்மள அதை சமஷ்டின்னு சொல்லிடலாம். ஒற்றையாட்சியிலேருந்து மாறுது, அவ்வளவுதான். அதுக்காக நமக்கு சமஷ்டின்னு சொல்லலாம். சரி, முடிவுரை வந்து பிள்ளை. அந்த முடிவுரையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இதை வந்து நான் பார்த்து குரூப்ல போட்டுறேன். ஏன்னா இது அந்த முக்கியமான அந்த பேஜ் வந்து மிஸ் ஆகிக்குது. இப்படி அடுத்ததே உங்களுக்கு தெரியுமா, இந்த மிஸ் ஆகிக்குது. இந்த டைம்ல தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஞாபகம் வரேன். பேப்பர் A லெவல் எக்ஸாமுக்கு போனா பேப்பரை எழுதினா பேப்பர்ல வந்து கட்டாயம் ஒவ்வொரு பேஜ்லயும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டுருங்க. ஒவ்வொரு பேஜ்லயும் இப்படி மூலையில வந்து இண்டெக்ஸ் நம்பரை நீங்க கட்டாயம் போட்டுருங்க. சரிதானே? மூலையில கட்டாயம் இப்படி பேப்பர் வருமாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், இந்த மூலையில இண்டெக்ஸ் நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு கடைசிக்கு நீங்க மொத்தமா எத்தனை பக்கங்கள் எழுதியிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுல ஒரு பாக்ஸ் ஒன்றிக்கும் மொத்த தாள்களின் எண்ணிக்கை, ரைட், அல்லது மொத்த பக்கங்களின் எண்ணிக்கைன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸுக்கு நீங்க எத்தனை 30 பக்கமா 20 பக்கமான்னு தாளை கேட்டா தாளை எழுதுங்க. தாளினி ஒரு 10-15 வரும். பக்கங்கள் கேட்டா 20-25 வரும். ஸோ எதை கேட்குறாங்களோ அதை அந்த இடத்துல போடுங்க. போட்டுட்டு நீங்க அனுப்பும் போது கட்டாயம் ஒரு நூல் ஒன்று தருவாங்க கட்டுறதுக்கு. அதை கட்டித்தான் நீங்க என்ன செய்யணும், கட்டித்தான் பேப்பரை கொடுக்கணும். ஏன்னு சொன்னா சம்டைம் தாள்கள் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இப்ப மிஸ் ஆயிருப்பாருங்க. மிஸ் ஆயினதால இப்ப மார்க்ஸ் இல்லை. அனுஷாக்கு மார்க்ஸ் இல்லாம போயிட்டு, அது மாதிரி உங்களுக்கு A லெவல்லையும் மார்க்ஸ் இல்லாம போயிட்டும், தாள்கள் மிஸ் ஆயினா. அதனால பேப்பரை நல்லா கட்டித்தான் நீங்க எக்ஸாமினர்கிட்ட கொடுக்கும்போது கொடுக்கணும். கட்டினாலும் சரி, பின் பண்ணாலும் சரி. சரியா? ரைட். அடுத்தது இது யார்ட? அரசியல் கட்சிகள். யார்ட இது? உரியால் எங்க? உரியால் அரசியல் கட்சிகள் ஆங்கிலத்தில் பெட்டிசா? என்னமா இது? ஆங்கிலத்தில் பேட்பிஸா, பாட்பிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. பிரெஞ்சு மொழியில் மற்றும் இலத்தீன் மொழியில் பாட்டோர் என்றும் அழைக்கப்படுகிறது. கட்சியானது ஓகே. 20 மார்க்ஸுக்கு அரசியல் கட்சிகள் என்ற இதுல வந்து அறிமுகம் போதா? அரசியல் கட்சி முறையின் முக்கியத்துவத்தை பின்வருமாறு ஆராயலாம். 1.5 மார்க்ஸ் தாரேன். பிரவேசம் இது இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் எழுதிக்கலாம். இது கேள்வி என்னன்னு தெரியாது. அரசியல் கட்சிகள் தொடர்பாக கட்டுரை ஒன்று எழுதுகின்ற கேள்விக்கு தான் விட எழுதிக்கிறான்னு நினைக்கிறேன். தாராண்மை மார்க்சிய கருத்து சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்குது. அதிகாரை பெறுவதை நோக்கான்னு சொல்லப்பட்டிருக்குது. நடைமுறைப்படுத்துறது பொது நலன், தனிப்பட்ட நலன் செயற்படுத்துவதற்காக இல்ல. குழு இரு கட்சி முறை சொல்லப்பட்டிருக்குது. கட்சி வகை. இது எந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சி தொடர்பாக கட்டுரைன்னு எழுதுனா 2ஆம் யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இது எழுதியிருக்குது. ஆனா அங்க கட்சி முறை மட்டும் இல்லை, இது கட்சியோட வகைப்பாடுகள் இருக்குது, கட்சி கருத்தியல்கள் இருக்குது. அப்ப அதெல்லாம் எழுதிக்கணுமே. ஸோ இந்த விடைக்கான கேள்விக்கான விடை வந்து முழுமையாக இல்லை. 10 மார்க்ஸ் கேள்வின்னா நான் இதுக்கு 10க்கு 3.5 தான் போடுவேன். ஏன்னு சொன்னா இது எந்த கேள்வின்னு தெரியும். அடுத்தது கேள்வி வந்து அரசியல் 2ஆம் யூனிட்ல அரசியல் கட்சி கேட்டா கூட இது மட்டும் எழுதி போதாது. முக்கியமான விஷயங்கள் கட்சியோட பண்புகள் எல்லாம் சொல்லப்படணுமே. முடிவுரை இல்லை ஒழுங்கா. சரி, இது சம்பந்தப்பட்டால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ரைட். அடுத்து நவீன ஆள்புற அரசின் அங்கங்களை விவரிக்க.
இது ஆயிஷா வந்து இந்த கேள்வி எழுதிட்டாங்க ஆல்ரெடி, பட் இன்னொரு பிள்ளை அனுப்பிக்கிறாங்க. யாரு? ஓகே, இதை வந்து நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த கேள்விய. அறிமுகம் 2 லைன்ல ஈக்கணும்னு சொல்லி இல்ல. அடுத்து இந்த பாருங்க, டிரெக்டா சார் இங்கேயும் நவீன ஆழ்புல அரசிட பண்புகள் ஓ, சார் சொல்லுங்கம்மா. அது நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் தானே இது? அறிமுகம் மங்களா சுற்றி 2வது இது அனுப்பினேன். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போட்டோ பிடிச்சி ரிப்பீட் அனுப்பினேன் உங்களுக்கு. இல்லம்மா, இது உங்களோட பெஸ்ட் விட மாதிரி இல்ல, இது வித்தியாசமா இருக்குது கொஞ்சம். அதுதான் சார் நீங்க வாசிச்சு பாருங்க. மேல்ல மேல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமா இது மாதிரி வந்தீங்க? சரி சரி ஓகே. ஆயிஷா வீடியோ நாங்க வாசிச்சுட்டு தானே, சரி ஓகே. அது சரி. இது யாருட? ஏண்ட சார் இது யார்? அந்த சத்தம் பலமாய்க்குது, யாருடமா? யாருட? நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் தானே, ஃபர்ஸ்ட் திரும்பவும் வந்து இது இல்ல இல்ல என்ன பாக்கலைங்க நான். பார்க்கலையா? சரி. என்ன ஃபர்ஸ்ட் எழுத்து இது? எழுத்து கொஞ்சம் மேல எழுதுவோமையா? சரியா? அடுத்தது புலகள். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்னன்னா நாட்டை கட்டியில போக போறாங்க. ஏன்னு தெரியுமா? புலகள் சொல்லுங்களேன், நீங்க சைடுக்கு பாத்துட்டீங்க. எழுதி சைடுக்கு எழுதி போயிட்டு டைமுக்கு எழுத்து போயிட்டா? இல்ல சார், ஒவ்வொரு வரியும் குத்தி அடியும் எழுதணும். விடலாம் பாரு, சண்டிக்கு நடுவில் வரிவுக்கு எழுதலாம். இந்த பாருங்க, ஈனொரு வரி ஒன்று விடலாம். இந்த ஈனையும் லைன் ஒன்று விட்டுட்டு அடுத்த லைன்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஈன இந்த இவ்விடத்துல வரி ஒன்று விட்டு அடுத்த லைன்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஈன இந்த ஈன இந்த ஈன ஒரு 5 வரி தொடர்ந்து எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுட்டு தான் அதுக்கு ஆள் எழுதணும். தொடர்ந்து 10 லைன் எழுதிட்டு போனா அது என்னது? ரைட். வந்து ஃபர்ஸ்டா வந்து கட்டியில போறாங்க நாட்டை. ஏன்னா நாடு அவங்க சரியான மாதிரி நாட்டுக்கு பாவம் பார்க்குற இவங்க தாள் கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க கோச்சிக்குவாங்களே. ஏன்னா அவங்க முழிக்கிற இவங்களை வாராங்க தாள் கேட்க போறாங்கன்னு சொல்லி, காசும் தாரல ஒன்றும் தாரல, என்னோட தாள் கேட்க போறாங்கன்னு அவங்க உங்களோட கோச்சிக்க போறாங்க. அடுத்து உங்களுக்கு ஏச போறாங்க தானே தாள் கேட்டுட்டா. அடுத்து இனி தாள் கேட்டுட்டா, தாள் கேட்டு எழுதிட்டீங்கன்னு சொன்னா நாடு வந்து வறட்சிக்கு போய் திரும்பி வறுமைக்கு போய் திரும்பி நாம நாட்டை காட்டி எழுப்ப போறோம். என்ன ஃபர்ஸ்டா இது? இப்படியா எழுதுற? தாள் எழுதுறது சரி, ஏமா தாள் ஒரு கெப்பன்னு விட்டு எழுதியிருந்தா சரிதானே? ஏமா ஃபர்ஸ்டா? அவசரத்துக்கு எழுதினது சார், பெருசா யோசனை போகல. ஓகே, நாம நாட்டை கட்டி எழுப்புறவங்க இப்ப அரசாங்கம்னு நாங்க தெரிவு செஞ்சு அனுப்பிக்கிறோம் தானே, அவங்க கட்டி எழுப்பட்டும். சரியாம்மா? நாம எவ்வளவு தாள் தேவைப்படுமோ அவ்வளவு தாள் எழுதுவோம். சரியா? கெப் விட்டு. சரியா வஸ்ரா? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி. இப்ப இதுல வந்துமா இந்த கேள்வி விட இந்த கொஞ்சம் எழுத்து அழகா எழுதினா சரியா? இப்ப இதுக்கு முதல்ல டொப் கிளாஸ் அடிச்ச நீங்க பிரபாத்தியோ இல்லாட்டி ஷம்ஹாவோ சல்மாவோ இவங்களை பார்த்தாலுமே இவங்களோட எழுத்துகளும் இப்படித்தான். எழுத்து அங்க அழகு பார்க்கறதில்ல, அவங்களோட எழுத்துகளும் இப்படித்தான் நீக்கும். ஆனா அந்த டொப்பரே 2.0 வந்து இது 3A. ஸோ எழுத்தொழுங்கு பார்க்கறதுல விஷயம் வந்துட்டுன்னா சரி, வாசிக்கக்கூடிய மாதிரி எழுத்து இருந்தா தெரியும். பிழை எழுத்து பிழை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் தமிழ் பாடம் இல்லை. இதுல அறிமுகம் எங்கன்னு கண்டுபிடிக்க இல்லாம கிடைக்கு. இது அறிமுகம் ஃபர்ஸ்ட் கற்பதற்கான இல்ல போட்டியா சார், அனுப்புறேன். மேலுக்கு ஒரு தாளண்டீக்கி மேலுக்கு ஒரு தாளண்டீக்கும் இதுதானே? அடிக்கி. சரி. அரசியலை கற்பதற்கான பொருளியலான முறை அறிமுகம் பாமே. இது பிரச்சனை இல்லை. இந்த 2 லைன்ல வந்து இது, ஆனா 2 லைனும் பாருங்களே. இந்த பார், அப்படியே ஒரு லைனாலும் கெப் இல்லாம தொடர்ந்து அப்படியே நேர 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 நேரம் அப்படியே எழுதி போச்சு. இப்ப நான் சும்மா கேக்குறேனே ஃபர்ஸ்டா, இங்க பாருங்களே ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்டா ஓ சார், நான் வந்து என்ன தெரியுமா செய்யறேன்? ஷர்ட் ஒன்னும் டவுசர் ஒன்னும் போடுறேன். போட்டா சும்மா இறுக்கம்னு சொன்னா மூச்சாலும் முடியல, அவ்வளவுக்கு இறுக்கமா போட்டேன். மனுஷனால வாழையிலுமா அப்படி இருக்கமா போட்டு சொல்லுங்களே. இல்ல சார். இன்னொன்று தானே சொல்றேன், நம்ம வீடுகள் கட்டுறது தானே, வீடுகள் எல்லாம் சும்மா நெருக்கமா வாகனம் போற வாரத்துக்காலும் இடமில்லை, ஒரு மனிதன் போற வாரத்துக்காலும் இடமில்லை. அவ்வளவுக்கு வீடுகளை நெருக்கமாக கட்டினா வாழையிலுமா? இல்ல அது மாதிரிதான் ஃபர்ஸ்டா இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது. ஒரு லைன் கெப் விட்டா என்ன நடந்துட போகுது?
சூரிய நாளைக்கு உதிக்காதா? ஒரு லைன் கேப் விட்டா? அடுத்த முறை எழுதுகொள்ள அப்படி எழுதியேன் சார். ஆ இது பாருங்களேன், விட எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறீங்க. ஆனா அந்த விட அமைப்பு தான், அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஐனைஸ் ஆயிக்குது. பாப்பேன் வாசி ஒரு விடயத்தை கற்பதற்கான நுட்பங்களே அணுகுமுறைகள் ஆகும். இந்த வகையில் அரசியலை கற்பதற்கான நுட்ப முறைகளே அரசியல் அணுகுமுறைகள் ஆகும். இப்பாடமான சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பிருந்தே வருகிறது. ஆகவே அதனை கற்பதற்கு ஆய்வு முறைகளும் பல்கி பெருகி வருகின்றன. சரி, அந்த ஓகே. குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த வகையில் அரசியலை கற்பதற்கான முறை பழமை அணுகுமுறை, நவீன அணுகுமுறை என்ற அடைவு ஒழுங்கமைந்துள்ளது. இந்த வகையில் தத்துவார்த்த ஒப்பீட்டு பன்மைத்துவ விஞ்ஞான நடத்தைவாத சமூகவியல் பொருளியல் அணுகுமுறைகள் ஆகும். நவீன அணுகுமுறை ஒன்றே பொருளியல் அணுகுமுறை ஆகும். ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. 2 தாரேன். அறிமுகம் நல்ல 2 லைன் கூட சீக்கிறாங்க. அறிமுகம் பிரவேசம் பிரவேசம் இல்லையே. எனவே நவீன அணுகுமுறைகள் ஒன்றே பொருளியல் அணுகுமுறையாகும். இதுவும் பிரவேசமா பார்க்க இயலும். ஆனா போதாது. இவற்றை பின்வருமாறு ஆராயலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது தந்தா பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்னார நான் போடுறேன். ஏன்னா பிரவேசம் எழுதப்பட்டில்லை, பின்வருமாறு நோக்கலாம் ஆராயலாம்னு சொல்லி. உள்ளடக்கத்தை பார்ப்போமே. பொருளியல் நோக்கில் கார்ல் மார்க்ஸ் சொல்லப்பட்டிருக்குது, ஏனைய அறிஞர்கள் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதுக்கு இடையில மேல ஒரு லைன் ஒன்று போச்சா? சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், பொருளாதார ஓகே மாற்றங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. வர்க்க போராட்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. பொருளியல் நோக்குல தான் இந்த அணுகுமுறை இருக்குது என்னத்த மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்குது. நடத்தைவாதத்துக்கு மாற்றீடாக, நடத்தைவாதத்துக்கு மாற்றீடாகத்தான் இந்த அணுகுமுறை வந்த என்றும் சொல்லப்பட்டிருக்குது. குட். நடத்தைவாதத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. ஓகே. நடத்தைவாதம் முன்வைக்கும் குறைகளும் சொல்லப்பட்டிருக்குது. நடத்தைவாதத்துக்கு எதிரான என்ன திரும்ப திரும்ப ஒரே நடத்தைவாதத்தை சொல்லுது. மேல சொல்லியாச்சு தானே நடத்தைவாதம் முன்வைக்கும் 3 குற்றச்சாட்டு. அப்ப திரும்ப கீழுக்கும் அது என்ன நடத்தைவாதத்துல குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் சொல்றேன். மீண்டும் மீண்டும் சொல்ல தேவை, ஒரு முறை சொன்னா போதுமானது. ரைட். முடிவுரை பார்ப்பேன். மேற்கூறிய பண்புகளை அவதானிக்கின்ற போது அரசியல் என்பது பொருளாதார சமூக வர்க்க காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அரசியலின் அடிப்படை என்பது அரசு அதிகாரம், கட்டளை, வர்க்க வேறுபாடு, வர்க்க மோதல் என்பன. அரசியல் கற்கை என்பது அரசு சமூக பண்புகள் உள்ளடக்கியதாக அரசியல் பொருளியல் முறை அரசியலுடன் பொருளியலையும் சேர்த்து ஆராய முற்படுகிறது. இது இதெல்லாம் உள்ளடக்கத்துக்கு கொடுக்க வேண்டியது, முடிவுரையில இல்லை. இது கொடுக்குறாரு. இந்த பாக்ஸ் அப்படியே, இந்த சாப்டர் அப்படியே, இந்த லைன் அப்படியே, இந்த பந்தி அப்படியே உள்ளடக்கத்துக்குள்ளுக்கு தான் எழுதணும். இங்க எழுதுறல்ல அது. ரைட். இதெல்லாம் உள்ளடக்கத்துக்குள்ளுக்கு வர வேண்டியது, முடிவுரைக்கு வராது. இதுக்கு 1 மார்க்ஸ். அடுத்தது உள்ளடக்கத்துள்ளுக்கு நிறைய விஷயங்கள் நடத்தைவாதத்துல விமர்சனம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க தானே. ஸோ இன்னைக்கு போடலாம் பிரச்சனை. ஆனா விளக்கம் போதாது. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸ். 6 7 8 இன்னொரு தாள் மிஸ் ஆகுது சார். 3 தாள் தானே. இன்னொரு தாள் மிஸ் 3.5 பக்கம். இங்கே மீக்குதா? சரி சரி. இங்கேயும் உண்டிக்குது. உற்பத்தி வருமானம் மைனஸ் சொல்லப்பட்டிருக்குது. கார்ல் மார்க்ஸ்ட முக்கியத்துவம், பொருளியல் சம்பந்தமானது, வரலாற்று பொருள் முதல்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. முழுமையாக சமூகத்தை ஆய்வு செய்யறதுதான் என்று சொல்லப்படுது. 2 தளங்கள் அடிப்படையாக கொண்டு இருக்குது என்று சொல்லி அதையும் சொல்லப்பட்டிருக்குதா? நல்ல விடை ஒன்றுதான். குட். விட பிரச்சனை இல்லை. விட நல்லம். விடை பெஸ்டான ஒரு விடையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா சரி. ஆனா உள்ளடக்கத்துக்கு எப்படி நான் இப்ப குறைக்கிறேன்? எல்லாமே சொல்லித்தானே ஈக்கிறாங்க. 13 மார்க்ஸ் தாரேன் உள்ளடக்கத்துக்கு. அறிமுகத்துக்கு 1.5, முடிவுரைக்கு எத்தனை சொன்னேன் 1, அப்ப 2.5. 13ம் 2.5யும் 15.5 மார்க்ஸ் தான். 20 மார்க்ஸுக்கு 15.5 எல்லாம் எடுக்கிறது பெரிய விஷயம். எங்க அந்த புள்ள ஓ சார், பஸ்ரா என்ன பிழை நான் சொன்னேன்? அந்த பிழையெல்லாம் சொல்லுங்கப்பா. பிரவேசம் வரணும், முடிவுரையை கொஞ்சம் உள்ளடக்கத்துக்கு வார்த்தை போடாம கொஞ்சம் எங்கட சுய மூலையில எழுதணும். சுய மண்டையை கொஞ்சம் தட்டணும், அப்படித்தானே? இது நான் நினைக்கிறேன் எழுதி பழகாம இந்த விட வராது. எழுதி பழகினீங்களா?
2025 ஏழு எழுதுறதுக்கு எழுதி பழகினேன். அப்படி எக்ஸாம் எல்லாம் எழுதி பழகிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதானா அது அனுபவம் தான் அப்ப இவ்வளவு எழுத வச்சிக்குதா ஃபர்ஸ்டா? ஓ சார், உண்மையாத்தான். 10 நிமிஷத்துல 10 இல்ல 20 நிமிஷத்துல புள்ள எழுதி முடிஞ்சு. எழுதி முடிஞ்சு. ஏன்னா அந்த அனுபவம் நிறைய பாடத்தை படிச்சு தந்திருக்கேன். அது சரி. பாத்தீங்களா சும்மா அதான் நான் பார்த்தேன். இவ்வளவு எழுதியே இல்லை அதை ப்ராக்டிஸ் பண்ணாம இப்படி ஒன்று ரெண்டு மூணு மூணரை பக்கம் கிட்டத்தட்ட வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணாம இப்படி இவ்வளவு எழுதுற ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து அதை ப்ராக்டிஸ் எங்க போய் பண்ணிக்குது 2025 ஏழு ப்ராக்டிஸ் பண்ணிக்குது நான் ஃபர்ஸ்டா. அதான் இவ்வளோ பெரிய மார்க்ஸ் எடுத்து தந்திக்குது அந்த ப்ராக்டிஸ் தான். ரைட், நல்லா பிழைய திருத்தி கொள்ளுங்கம்மா. 15 நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல இந்த மார்க்ஸ் தான் ஹைல நிக்குமோ தெரியல. இதுக்கு வர விடைகளை பார்ப்போம். பட் இது பார்த்த பேப்பர் வரைக்குமே இதுதான் ஹை மார்க்ஸ். விட்ட பிழையை திருத்துங்கம்மா. 18 வரைக்கும் எடுக்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் சார். ஓகேம்மா, சரி. இடைக்க ஜோக்கன் அடிச்சு விட்டாங்க ஃபர்ஸ்டா. 25ல எக்ஸாம்ல நம்ம ப்ராக்டிஸ் எடுத்து. சரி, இது என்ன இது என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க? நவீன ஆழ்புல தேசிய அரசின் பண்புகள். இது நாங்க ஆல்ரெடி பார்த்த கேள்விதானே. இது 1 மார்க்ஸ் தானே. ஏன்னா 2 குடைச்சு வரணும். வெஸ்பாலியா உடன்படிக்கை சொல்லல. வரையறுக்கப்பட்ட ஆழ்புலம் அதோட நின்றாச்சு. இறைமை வேற எங்க அதோட நின்றாச்சு. இதுக்கு நான் எத்தனை கூட 20 மார்க்ஸுங்க 1.5 பக்கமாலும் வந்துடலாம். இங்கால வந்திக்கிறேன். தேசிய அடிப்படை அரசாங்கம். ஓகே, இதுக்கு பெருசா விளக்கம் இல்லை. நான் இதுக்கு ஆயிஷா அலின கேள்விதான் இது. ஸோ பிழைகளை திருத்திக் கொள்ளுங்க. இது மூலம் நாங்க பார்த்த கேள்விதான் இது. சரி, அடுத்தது இது யாருட? இதுல கிளியர் இல்ல, கிளியர் இல்ல, கிளியர் இல்ல, கிளியர் இல்ல, இது கிளியர் இல்ல. அடுத்தது ஓர் அரசின் இறைமை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனம். இது யாருட எழுத்தலகைக்குது? எத்தனை புள்ளுகள் எல்லாருமே நவீன ஆழ்புல அரசின் அங்கங்களை தான் எழுதி வச்சுக்கிறீங்க. அவ்வளோ ஈஸியா அந்த கேள்வி. அப்படி இருந்தும் நீங்க இந்த பாருங்களேன், இது 2 லைன்ல எழுதப்பட்டிருக்குது. சரி, ஆனா இதுலயும் பண்புகள் சொல்லப்பட்டில்லையே. இது விட நான் தந்து தானே ஈக்கிறேன். இப்பதானே நாங்க பார்த்தோம். இப்ப நான் 4வது யூனிட்ல இதுக்குரிய விட தரலைன்னா பிரச்சனை இல்லை. இந்த விட தந்துதான் நீக்குது. ஸோ 4வது யூனிட்ல 3வது யூனிட்ல விட தந்துதான் நீக்குது. அந்த விடையில இந்த அரசர பண்புகள் சொல்லிக்குது. வெஸ்பாலியா உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அது சொல்லப்பட்டில்லை. அப்ப அது சொல்லப்பட்டிருக்கணும். கேட்டிக்குது சார், அதால அங்கத்தை மட்டும் கொடுத்தேன். அங்கத்தை கேட்டாலும் சரி, பண்பை கேட்டாலும் சரி, நீங்க கட்டாயம் அதனுடைய பண்பை சொல்லித்தான் ஆகணும். இங்கேயும் நான் நவீன ஆழ்புல அரசின் அங்கங்களை தான் கேட்டிக்குது. சரி, நவீன ஆழ்புல அரசின் அங்கங்களை கேட்டாலோ பண்புகளை கேட்டாலோ நீங்க கட்டாயம் பண்பு சொல்லித்தான் ஆகணும். சரி, கட்டாயம் பண்பை சொல்லுங்க. ஸோ இது நாங்க பார்த்துட்டோம். இந்த கேள்வி வந்து நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், இந்த கேள்விக்கு முதல்ல ஒரு கேள்வி பார்த்து கிளியர் இல்லைன்னு சொன்னீங்க. ஓமா, அது திருப்பி போட்டிருக்கு சார், ஓகே. பாக்குறீங்களா? அதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. நான் பார்த்து அனுப்பி விட்டுறேன்னா. சரி, அனுப்பிட்டேன் சார். ஓகே. இந்த பாருங்க எழுத்த. என்ன எழுத்து பிள்ளைகள். பொருளியல் அணுகுமுறை 2 லைன்ல வரணும். நீங்க 1 லைன்ல எழுதி வச்சிருக்கிறீங்க. எழுத்து இதுவும் கிளியர் இல்லை. எழுத்த வாசிக்கிற பாருங்க 20 மார்க்ஸுக்கு எழுதிக்கிற 1.5 தாளும் இல்லை. 20 மார்க்ஸுக்கு இப்படி எழுதினாங்கன்னா பிள்ளைகள் இந்த 20க்கு இப்படித்தான் போடுவாங்க மார்க்ஸ். இதான் மார்க்ஸ் உங்களோட. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, 2.5 பக்கம் எழுத வேண்டிய இடத்துல நீங்க 1.5 பக்கம் எழுதி வச்சீங்கன்னா இப்படிதான் மார்க்ஸ் வரும். 20க்கு 4 எவ்வளவு குறை. சரி, ஸோ நல்லா எழுதணும், குறைச்சக்கூடாது. எழுதுறத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் குறைக்காதீங்க. அரசே ஏண்டத்துக்கு மார்க்ஸ் போடுங்களேன் சார். நவீன ஆழ்புல அரசின் அங்கத்துக்கு நான் 3rd சை சார். எதுமா உங்களோட இப்ப நான் பார்த்துட்டு போனதா? நவீன ஆழ்புல அரசின் அங்கம். அதுதான் இப்ப நான் இதா. ஆம் சார். ஓகே,
இதுலமா பண்புகள் சொல்லப்பட்டு நாங்க இப்ப ஆயிஷாட அதே கேள்விதான். ஆயிஷாவும் பண்புகள் எழுதல, வெஸ்பாலிய உடன்படிக்கை சொல்லி இல்லை. அரசு என்பது அரசியல் விஞ்ஞானத்தின் தவிர்க்க முடியாத முக்கியமானது கருத்தியலாகும் என்பதும், அரசு என்பது அனைவரும் அரசை பத்தி சொல்ற அந்த வகையில் அரசானது பிரதான 4 சொற்களை மையமாக கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கேள்விக்கான பிரவேசம் இணை இல்லை. ஸோ இன அறிமுகம் 2 லைன்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா 2 மார்க்ஸ் கொடுக்கல. ஏன்னா கேள்விக்கான பிரவேசம் இல்லை. அடுத்து இன்னும் வெஸ்பாலியாவெல்லாம் அறிமுகத்திலே தான் சொல்லணும். அப்ப இன்னைக்கு 1 மார்க்ஸ் நான் தாரேன். அடுத்தது வெஸ்பாலியா சொல்லப்பட்டில்ல, பண்புகள் சொல்லப்பட்டில்ல, 4 விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. வரையறுக்கப்பட்ட தேசிய அரசாங்கம், இறைமை, அதெல்லாமே தேசிய அடிப்படை எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, தென் முடிவுரை எங்க இதுல? இதுல முடிவுரைங்கம்மா, முடிவுரை இல்லையா அப்ப இதுக்கு? 4வது பேஜ். 4 பக்கமா எழுதிக்கிறீங்க. ஓ சார். 4 பக்கமா? 4 பக்கம் 3 பக்கம் தான் வந்திருக்குது. ஒரு பக்கம் மிஸ் ஆயிட்டு. அச்சோ, நல்ல ஒரு விடையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பக்கம் மிஸ் ஆயிட்டு. சரி, நான் இந்த நீங்க எழுதின வரைக்கும் நான் மார்க்ஸ் போட்டு தரேன். சரியா? மத்த பக்கத்தை நான் பார்க்கல. ஆனா எழுதின வரைக்கும் அறிமுகத்துக்கு கொண்டு எப்படியுமே இந்த 4 விளங்கப்படுத்தி இருக்கிறீங்க. 4 விளங்கப்படுத்தி தான் நீக்கிறீங்க. ஸோ நான் இந்த 4 விளங்கப்படுத்தினதுக்காக நான் உங்களுக்கு 9 மார்க்ஸ் தாரேன். விளங்கப்படுத்தி தான் நீப்பீங்க. அடுத்தது முடிவுரை எப்படி இருக்குன்னு தெரியாது. முடிவுரைக்கு 1 வைப்போமே, 10. தென் இது 20 மார்க்ஸுக்கு 11, அந்த ஒரு பேஜ் இல்லாம 20க்கு 11 தாரேன். நான் அந்த ஒரு பேஜ் இல்லாம அந்த ஒரு பேஜை பார்த்து அந்த ஒரு பேஜ்ல என்ன இருக்குதுன்னு நான் அதுல அந்த பேஜுக்கு நான் 4, 5 பார்த்து எட் பண்ணி தரேன். ஸோ பட் அந்த ஒரு பேஜ் இல்லாம இதுதான் மார்க் ஷிஃப்ட்னா. சரியா? அப்ப பிழை என்னன்னு சொன்னா பண்புகள் சொல்லப்பட்டில்லை, வெஸ்பாலியா உடன்படிக்கை சொல்லப்பட்டில்லை. அதை எழுதினா மார்க்ஸ் வரும். ஷிஃப்ட்னா ஓகே சார், ஜெசாக்கல்லா. ஓகேம்மா, சரி. எல்லாரும் நீக்கிறீங்கண்ணா இன்ட்ரெஸ்டா, பிழைகள் எல்லாம் திருத்தி கொண்டு தான் நீக்கிறீங்க. ஓகே, நல்ல. தாராண்மை அரசியலுக்கு சமுதாய அரசியலுக்கான வேறுபாடு பாருங்க. அறிமுகம் போட்டியில்லம்மா, அறிமுகம் இன போட்டியில்லை. இப்ப நான் எப்படி வேறுபடுத்துற இது எதுல எது அறிமுகம் எது கலந்துரையாடல் நான் முடிவு நான் எப்படி வேறுபடுத்து இதை பாருங்க. இன அறிமுகம் இப்படி எழுதுங்களேம்மா. அதுதான் கிளாஸுக்கு வராம நேற்றைய கிளாஸ்ல வந்திருந்தா தெரிஞ்சிருக்கு. நேற்றைய கிளாஸ்ல வராத புள்ளதான் இப்படி எழுதுறீங்களோ தெரியும். அறிமுகம் எழுதிக்கணும். ஸோ 2 லைனுக்கு உடைச்சு எழுதியிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் ஓகே, 2 லைனுக்கு உடைச்சு எழுதியிருக்கிறீங்க. தாராண்மைவாதம் சமுதாயம் மிக முக்கியம். ஓகே, இது ஆன்சர் சரி. ஆனா 2 போடையெல்லாம் ஒன்னறதான். ஏண்டா தாராண்மை சமூடமைவாதத்துக்கு இன்னைக்கு பெரிய ஒரு போட்டியே இருக்குது. அந்த போட்டியை நீங்க ஃபெஸ்ட்டுக்கு அறிமுகத்திலே கொடுத்திக்கலாம். ரைட்? இந்த பாருங்க, இவ்வளவு பெரிய லைன். நீங்க வேறுபாட்டை கேட்டதானே. தாராண்மைவாதத்துல அரசுன்றது எப்படி, சமுதாயவாதத்துல எப்படி. இந்த பாருங்க, எவ்வளவு பெருசா உடைச்செழுதி இருக்குன்னு இவ்வளவு பெருசா உடைச்செழுதவே தேவையில்ல. 5, 6, 7, 7 பாயிண்ட்ஸ் வந்தீங்க. இந்த உள்ளட இது மட்டும்தானாமா? ம் 7 பாயிண்ட்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்குது. முடிவுரையே காணல, முடிவுரையே காணல. முடிவுரை அனுப்பிடுறேன். இல்லையம்மா, மிஸ் ஆயிட்டா அதுவும். ஓகே, எழுதினத்துள்ளுக்கும் நாங்க மார்க்ஸ் பார்ப்போமே. இதுக்கு 7 பாயிண்ட் சொல்லிக்குது. அறிமுகம் உண்டு 7 பாயிண்ட்ஸ் தரமாயிக்குது. ஆனா அடுத்த பாயிண்ட்ஸ் எழுது டைம் இருந்துச்சான்னு தெரியும். 7 தரம் தான். சுருக்கம் எழுதி இருந்தா அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். விளக்கம் சரி. ஆனா இது ஒரு ஓவர். எல்லாத்துலயுமே 8, 9 வரி வரி வரி. சில சந்தர்ப்பத்தில் பாருங்க 3, 6, 9, 10 வரி. எல்லாமே 10 10 10 வரின்னு போனா எங்க எழுதி முடிக்கிற? அறிமுகத்துக்கு 1.5 உள்ளடக்கம் 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறீங்க தானே. அதுக்கு நான் 10 தரேன். தென் 20க்கு 10, 11 மார்க், 11.5 மார்க்ஸ்.
பட் அந்த எழுதிக்கிறத பார்த்து தான் நான் மீதிக்கிறதுக்கு மார்க்ஸை நான் போட்டு தருவேன். சரி, அதை நான் பார்த்தா சரி, பார்த்துட்டு நான் சொல்றேன் இது அனுப்பப்பட்டில்லையா இல்லாட்டி மிஸ் ஆகிக்குதான்னு தெரியல. ரெண்டு பேர் ஓகே, அடுத்தது மந்திரி சபை ஜனாதிபதி ஒப்பீடு அறிமுகம். அறிமுகம் சரி, உள்ளடக்கம் சரி, சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை இது யாரு தத்துவார்த்த அணுகுமுறை இவ்வளவு பெருசாலே இது அறிமுகம். ஓகே புள்ளர், சரி. ஓகே, நீங்க இப்ப எழுதினது எல்லாம் நான் பார்க்கிறேன், பார்த்து போடுறேன் இன்ஷால்லா. சரி, இப்ப நீங்க எல்லாரும் மீனிங் வாங்களே. இப்ப வந்துமா, இப்ப 20 மார்க்ஸ் கேள்விண்டா உங்களுக்கு நான் இப்ப வேற நெக்ஸ்ட் வீக் இது ப்ராக்டிஸ் செஷன் வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல அறிமுகம் முடிவுறவங்கள நான் பழக்கணும். ஏன்னா அறிமுகம் வந்து உங்களோட சொந்த மொழி நடையில எழுதுறது, முடிவுரையும் உங்களோட சொந்த மொழி நடையில, உள்ளடக்கம் பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல நீங்க எழுதி வைக்கணும், எழுதி பழகணும். அதோடைய விளக்கம் வந்து எக்ஸாம் உள்ள போய் எழுதி கேளும், பிரச்சனை இல்லை. இப்ப ஃபர்ஸ்டா சொன்னாங்க என்னன்னு சொன்னா, நான் எக்ஸாம்ல போயிட்டு தான் ப்ராக்டிஸ் எடுத்தேன். அது மாதிரிதான் நீக்குதோ தெரியாது சிச்சுவேஷன் எல்லாருடையும். ஸோ எழுதி பழகினா நல்ல 20 மார்க்ஸ் சொன்னா ஜஸ்ட் 27 நிமிஷம் தான். அந்த 27 நிமிஷத்துக்கு 2.5 பக்கங்கள் நீங்க எழுதி ஈக்கணும். அந்த 2.5 பக்கத்துக்கு எல்லா விளக்கங்களும் ஈக்கணும். கிட்டத்தட்ட 10-11 பாயிண்ட்ஸ் அளவுல நீங்க என்ன செய்யணும், 20 மார்க்ஸ் இருந்தா சொல்லணும். அப்பதான் முழு மார்க்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஸோ நீங்க எழுதினதெல்லாம் ஓகே. ஆனா சிலது கொஞ்சம் வசன உடைவு, சிலதுல சின்ன மிஸ்டேக்ஸ், சிலதுல எழுத்துப்பிழை, சிலது பேப்பர் மிஸ் ஆகி, சிலது இது. அதனாலதான் அடுத்த பேப்பர் ஒன்றையும் நான் பார்க்கல, பட் நான் எல்லாம் பார்த்துட்டு போடுறேன். சரி, ரைட். இப்ப இன்றைக்கு நீங்க இன்றைய கிளாஸ் வந்து 5வது கிளாஸ் இன்னைக்கு நடக்குது. நீங்க என்ன படிப்பினையை பெற்றுக்கொண்டீங்க இந்த 20 மார்க்ஸ் கேள்வியில என்னெல்லாம் படிப்பினை பெற்றுக்கொண்டீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன பெஸ்ட்? அறிமுகம் 2 பண்ணிக்கணும். அறிமுகத்தை வந்து 2 பேராகிராஃபா எழுதணும். அறிமுகம் 2 பந்தியில் எழுதப்படணும். ஓகே, உண்டு. ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஓகே. முடிவரை நல்லா எழுதப்படணும். முடிவுரை சிறந்த முறையில் எழுதப்பட்டிருக்கணும். கேள்விக்கான பிரவேசம் கேள்விக்கான பிரவேசம் சொல்லப்படணும். அப்டேட் ஒரு விஷயம் சொல்லணும். எப்படிமா அபி? அப்டேட்டான விஷயம் சொல்லிக்கணும். ஓகே, வேற? முடிவுரை கொஞ்சம் இதாயிக்கணும், கருத்தாளமிக்கதாக. முடிவுரை கொஞ்சம் ஆழமா கருத்தாழமா இருக்கணும். உள்ளடக்கத்தை கொண்டு போய் அங்க எழுதக்கூடாது. ஓகே, 6. வேற? பாயிண்ட்ஸ் ஃபார்மட் கொடுத்தா குறிப்பிட்ட அளவு விளக்கம் மட்டும் நிரச்சனம், அதுக்கு மிச்சம் மிரிச்சப்படாது. பாயிண்ட்ஸ் ஃபார்மட் போட்டா அந்த பாயிண்ட்ஸுக்கு குறிப்பிட்ட ஒரு 2-3 வாரி மட்டும் இல்லை, கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கூடுதலா போட்டு அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்கணும். ஓகே, 7. அடுத்து டைம்குள்ள எழுதி பழகணும். எழுதி பழகணும். ஓகே, வேற? டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் 27 நிமிஷத்துல டைம் வச்சு எழுதி பழகணும். ஓகே, நெக்ஸ்ட். அறிமுகம் கலந்துரையாடல் முடிவுரை என்று போடணும். அறிமுகம் கலந்துரையாடல் முடிவுரை நாங்க கட்டாயம் எழுதிடுவோம். ரைட், ஓகே. 10. வேற? ஆண்டுகள் சரியா தெரிஞ்சா மட்டும் எழுதணும். ஆண்டுகள் சரியா தெரிஞ்சா மட்டும்தான் போடணும். ஒருவேளை மறந்துட்டு கிறந்துட்டு அப்படி வருமாக இருந்தா இந்த காலப்பகுதியில் 1990களுக்கு பிறகு, ஒருவேளை 95 94 டவுட் வாட்டாங்க 90களுக்கு பிறகு போட்டா சரி. ரைட், அந்த மாதிரி. ஓகே, வேற? இன்னொன்னு சொல்லுங்க. பேப்பர் ரிப்போர்ட்ட மார்க்ஸ் தருவாங்களா சார்? தருவாங்க, பிரச்சனை 20 இல்லை. மார்க்ஸ் கேள்விக்கு வந்து சொல்லுமா. 20 மார்க்ஸ் கேள்விக்கு வந்து 2.5 பக்கம் சரி மேக்ஸிமம் எழுதிக்கணும். 20 மார்க்ஸ் கட்டாயம் 2.5 பக்கம் சரி எழுதிக்கணும். ஓகே, இன்னொன்னு சொன்னேனே முக்கியமா, இதெல்லாம் காட்டி இண்டெக்ஸ் நம்பர் போடுங்க சார். போடணும். போட்டிக்கணும். எழுதி பேப்பர் எழுதி கொடுக்கும் போது
கட்டித்தான் கழிச்சு கொடுக்கணும். நம்ம போடணும். பண்ணி கொடுக்கணும். இந்த படிப்பினைலாம் நாங்க படிச்சிருந்தோம். சரி. ஸோ இவ்வளவு படிப்பினையும் நாங்க 20 மார்க்ஸுக்கு நாங்க பெற்றிருந்தோம். சரி. பட் லைவா நான் உங்களை எழுத இப்ப நான் பழக்கிருக்கிறேன். ஸோ யூடியூப்ல பாக்குறவங்களும் நீங்க உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தா இல்ல உங்களோட பேப்பரையும் திருத்தி அனுப்பணுமா இருந்தா அனுப்புங்க. டைம் இருந்தா நான் உங்களுக்கு திருத்தி அனுப்புறேன். குரூப்லயே நான் டிரெக்டா போடுறேன். ஸோ இதுல 20 மார்க்ஸுக்கு இப்ப நாங்க ஒவ்வொரு 1 by 1 5 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸுக்கு நாங்க பார்த்தோம் லைவா எழுதி. இப்ப 20 மார்க்ஸையும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த 5 மார்க்ஸோ 10 மார்க்ஸோ 20 மார்க்ஸோ எப்படி எழுதி பழகுற என்றது. இப்ப எழுதி எப்படி ஒரு டிரெக்டா நான் 27 நிமிஷம் 17 நிமிஷம் காட்டிட்டேன் எப்படி நீங்க எழுதணும்னு சொல்லி நீங்க எழுதினதை நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி தந்தேன். எழுதி பழகணும்னா ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அறிமுகத்தையும் முடிவுறதையும் நடுவில் எழுத வேண்டிய உள்ளடக்க பாயிண்ட்ஸையும் போட்டுறீங்கன்னா சரி. அந்த முறைய நெக்ஸ்ட் வீக்ல நாங்க பார்ப்போம். தரவு அறிமுகத்துக்கு வேறையா, முடிவுரை வேறையா, 20 மார்க்ஸுக்கு வேறையா, 10 மார்க்ஸுக்கு வேறையா, உள்ளடக்கம் பாயிண்ட்ஸ் வேறையா, இதெல்லாம் வேறையா செப்பரேட்டா நாங்க வார வீக் வந்து நாங்க அதை நாங்க படிக்க இருக்கிறோம். சரி. அதோட கொஞ்சால வார கிழமையில இருந்து உங்களுக்கு டைம் டேபிள் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இனிமே புதனும் வியாழனும் உங்களுக்கு நடக்க மாட்டாது. இனிமே வெள்ளியும் சனியும் தான் உங்களோட டைம் டேபிளாக இருக்க போகுது. சரி. செப்பரேட் டைமாக இருக்க போகுது. வெள்ளியும் சனியும் குறிப்பிட்ட 7 மணியில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 8 மணி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மாசத்திலே நான் உங்களுக்கு வாக்குறுதி தந்தேன் இந்த டைம்ல நடக்காது. இந்த மாசம் மட்டும்தான், ஜூன் மட்டும்தான் இந்த டைம் டேபிள்ல நடக்கும். ஜூலைல வெள்ளியும் சனியும் தான் கிளாஸஸ் நடக்கும். வளமையான டைம் டேபிள் அதுதான் என்று சொல்லி நான் உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வெள்ளியும் சனியும் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் அவங்களோட இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும் என்றதையும் நான் இப்போதே தெரிவிச்சு கொள்றேன். அதோட சேர்த்து யூடியூப் லைவ்ல பாக்குறவங்க நீங்க எல்லாரும் குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு படிக்கிறவங்களுக்கு செமினார் ஒன்று நாங்கள் கோல் பண்ணிக்கிறோம். செமினார் சீரிஸ் அதையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு நிச்சயமா 26 பேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் 26 பேஜ் தானே. அப்ப நீங்க ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னு அவங்களும் ஜாயின் ஆகிக்குவாங்க. அப்ப 26 பேஜ் வந்து எல்லாரும் அதை ஸ்டேட்டஸ்ல வைங்க. 27க்கும் கிளாஸஸ் நடக்குது, 28 பேஜுக்கும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ கட்டாயம் உங்களுடைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருக்குமே அந்த லிங்க்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களும் இங்க வந்து கற்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்த மாதிரி இருக்கும். நீங்க கற்கிறீங்கன்றதுக்கு அடையாளமே நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணா அவங்களும் இங்க வந்து கற்பாங்க. அப்ப அதனால இந்த இடம் இதாகும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு செல்வாக்கு வரும் என்றதையும் சொல்லி மீண்டும் அடுத்த வீக் நாங்க சுருக்கமா சார் என்ன பேப்பர் பார்த்து தர மாட்டீங்களா? ஓகே, நீங்க அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். சரி. முடிச்சு கொள்ளும். மீண்டும் அடுத்த வார வேலையில குட் நைட் என் வணக்கம். சார் 2 பேப்பரும் பார்த்து சொல்லுங்களேன்.